சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஓர் பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கரித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடிய வரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே, எமை கை தூக்கி ஆள் தெய்வமே. உலகம் யாவையும் தாமுழ ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. இந்த கம்பன் கலைக்கூடத்தின் அரும்புனல் தொடர் இலக்கிய அமர்வின் 137வது நிகழ்விற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வந்திருக்கும் எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போதான் பொங்கல் முடிஞ்சு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனுக்குள்ளே இருக்கோம். திரும்பியும் நாளைக்கு பேக் டு நார்மல். திரும்பி ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும், கம்பெனி திறக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குள்ளும் இருந்தாலும் இந்த பண்டிகைகள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லாமல் சொல்லுது. நம்மளுடைய பண்பாட்டை, நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒட்டிய நிகழ்வுகளாகவே தான் இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்கள் இந்த பண்டிகைகள் மேல, இந்த பண்டிகை யாருக்கு, இந்த பண்டிகை யாருக்குன்ற ஒரு பெரிய டிஸ்கஷனுக்குள்ள இருந்தாலும் நீங்கள்லாம் அதெல்லாம் மைண்ட்ல போட்டுக்காதீங்க. குழந்தைங்கள்லாம் பண்டிகைகளை பண்டிகைகளாக மட்டுமே பாருங்கள். அது யாரோட பண்டிகையா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்மஸா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை லீவு, அவ்வளவுதான் இல்லையா? கிறிஸ்மஸா இருந்தா என்ன, ஈத் முபாரக்கா இருந்தா என்ன, நமக்கு தேவை லீவு இல்லை. அப்படி இல்லை. பண்டிகைகள் எதற்காக அப்படின்னா அன்றைக்கு நம்மளுடைய ஒன்று கூடுதல், நம்ம எல்லாரையும் போய் சந்திக்கலாம். ஒரு குடும்பமாக எல்லாரும் அங்கங்க பிரிஞ்சிருக்கலாம். நிறைய அண்ணன் தம்பிகள் இருக்கலாம், அக்கா தங்கைகள் இருக்கலாம், வேற வேற இடங்கள்ல இருப்பாங்க. ஆனா பண்டிகைன்னு வரும்போது எல்லாரும் ஒரு வீட்டுல அசம்பிள் ஆவாங்க இல்லையா? உறவுகளுடைய மேம்பாடு என்ன, நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கான உந்து சக்தியாக, நமக்கு பேக் போனா, நம்ம என்ன விழுந்துடாம நம்மளை தூக்கி பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மனிதர்களுக்கு கொடுத்தது, இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறது தான் பண்டிகைகளுடைய மிகப்பெரிய பலம். அதனால பண்டிகைகள் தானே, நம்ம காலையில எந்திரிச்சோம், குக்கர்ல ஒரு பொங்கலை வச்சோம், டிவி பார்த்தோம், 2 புதுப்படம் போட்டா அதை பார்த்தோம் முடிச்சோம் அப்படின்றது இல்லை. அன்றைக்கு ஒரு நாளைக்காவது இனிமேலாவது பண்டிகைகள் வரும்போது உங்களுக்கு எப்படி லீவு கிடைக்குதோ அதே மாதிரி உங்களுடைய செல்போனுக்கும் உங்களுடைய டிவிக்கும் தயவு செஞ்சு லீவு கொடுங்க. அன்றைக்கு லீவு கொடுங்க. நீ உங்களுக்கு லீவு கிடைக்கிற மாதிரி அதுங்களுக்கும் லீவு கொடுங்க. கொஞ்சம் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. ஏன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் எங்க வீட்டுல டிவி சும்மா தான் இருக்கும். எங்க வீட்டுல டிவி ரீசார்ஜ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. நான் டிவியே பார்க்கறது இல்லை, டிவி பார்க்கறதே கிடையாது. ஃபோன் எனக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் பார்ப்பேன், இல்லைன்னா அது தனியாக அங்கே ஓரத்தில் தான் கிடக்கும். என்னோட ஃபோன் பப்ளிக் யூசேஜ் மாதிரி எங்களெல்லாம் அப்படியே ஹாலில் கிடக்கும், யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான். ஏன்னா நமக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது எது தேவையோ அதை மட்டும் நம்ம அதில் பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா, இவங்க எலான் மஸ்க் இவங்க எல்லாரும் தான் இந்த மிகப்பெரிய இணையதளங்களுடைய முடிசூடா மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோன் வச்சுக்கிறது இல்லை. அவங்களுக்குன்னா அவங்க பிஏ கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும், அவங்களுடைய பர்சனல் ஃபோன் அப்படின்றது. அவர் அவருடைய ஒய்ஃபுக்கு சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. எலான் மஸ்க் அவருடைய ஒய்ஃபுக்கு சப்பாத்தி, பிகாஸ் அவங்க அந்த உறவுகளுடைய மேம்பாடு என்ன, அவங்க எப்படி உறவுகளை கொண்டு போறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தோம்னா 6 ஃபோன் இருக்கு. 6வது ஃபோன் எதுக்குன்னா அது ஸ்டாண்ட் பை ஃபோன். யாராவது ஒருத்தருடைய ஃபோன் போயிருச்சுன்னா அதை நம்ம இன்னொன்னு எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை ரெடி பண்ணி வைக்கிறோம். எப்படி நம்ம டயர் ஸ்டெப்னி இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஸ்டெப்னிக்காக ஒரு ஃபோன், ஸ்டாண்ட் பை ஃபோன் வச்சிருக்கோம். தயவு செஞ்சு அது வேண்டாம். ஆளுக்கு ஒரு ரூம்ல தனித்தனி, ஒன்றாகவே இருந்தாலும் தனித்தனி உலகங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு இது சொல்றேன்னா, குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்க எல்லாருமே அதுக்குள்ள எட்டி குதிச்சு மூழ்கி நீச்சல் அடிச்சு முத்து எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க எடுத்துட்டு வர்றது முத்து தானா அப்படின்றது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா பேரண்ட்ஸ் ஒரு அளவுக்கு மேல உங்களை மானிட்டர் பண்ணவே முடியாது. நீ என்ன பண்றேன் 24/7 உன் பின்னாடியே உன்னோட பேரண்ட்ஸ் சுத்திட்டே இருக்க முடியாது. உன்னுடைய எண்ணங்களுடைய பிரேக், உன்னுடைய வாயோட பிரேக் உன்னோட நாக்கு. அதே மாதிரி நீ என்ன பண்ணணுன்றதுக்கான பிரேக் உன் கையில தான் இருக்கு இப்போதைக்கு. வண்டிக்கான பிரேக் எப்படி கையில் இருக்கோ அதே மாதிரி தான் ஃபோன் யூசேஜ் அப்படிங்கிறது. ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறோன்னா, அதுக்குள்ளேயே விழுந்து நிறைய குழந்தைகள் அவங்களுடைய வாழ்வை தொலைச்சிருக்காங்க.
இன்றைக்கு வரைக்கும் தொலைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எது சரி அப்படின்றதே தெரியாத ஒரு சூழல்ல தான் ஏன்னா இது அந்த மாதிரியான வயசு தான். இந்த 10வது 12வது 7வது 8வது படிக்கும்போது கல்லூரி முதல் வருடம், பெரிய பிள்ளைங்கெல்லாம் ஆயிரல, கல்லூரி முதல் வருடம்னாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத வயது தான். கைட் பண்றதுக்கு ஆள் வேணும் தான். ஏன்னா உனக்கு என்ன சாப்பிடணும்னே உன்னால சூஸ் பண்ண முடியறது இல்லை. அப்புறம் எப்படி நீ சரியான உனக்கான வாழ்க்கை பாதையை நீ சூஸ் பண்ணி போயிட முடியாது. அதனால குழந்தைங்களா இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா பெரியவங்க யாருக்கும் இந்த விஷயம் தேவைப்படாது. சொல்லப்போனா இன்னைக்கு நிறைய பெரியவங்களே போன் அடிக்டடா தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் எங்க அப்பா. அவர் ரிட்டையர், அவருக்கு 82 ஆச்சு, ரிட்டையர்மெண்ட்ல இருக்காரு. ஒரு நல்ல போன் வாங்கி கொடுத்துட்டா என் பையன் வச்சு செய்யறாரு. எப்படா போன் எடுத்து வச்சு உட்காந்துக்கிறாரு. அப்பா என்னாச்சுன்னு பண்ண இருக்கன்னு போறேன், அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. அங்க வில்லேஜ், வேற ஒன்றும் பெரிய என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைனாலும் அப்ப என்னன்னா அவர் நிறைய படிப்பாரு, நிறைய புக்ஸ் படிப்பாரு. அவர் ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர், நிறைய புக்ஸ் படிப்பாரு. இப்போ என்னாச்சுன்னா இ புக் டவுன்லோட் பண்ணி கொடுன்னு கேட்கிறாரு என்கிட்ட. இ புக் டவுன்லோட் பண்ணி கொடுத்து போன்ல படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது தப்புங்கப்பான்னு இப்போ போனப்போ கூட சொல்லிட்டு வந்தேன் நான். அதனால எல்லாருமே அந்த கண்ட்ரோல் நம்ம கையில வச்சுக்குவோம். இன்றைக்கும் இது தேவைதான், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பணம் எப்படி தேவையோ, வாழ்க்கைக்கு உணவு எப்படி தேவையோ, அந்த மாதிரி போன் இன்னைக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில். ஆனா அதனுடைய எல்லை எது, அதனுடைய அந்த உறவின் நீட்சி எவ்வளோ, அது எவ்வளவு தூரம் நம்மளோட பயணிக்கலாம்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். நம்ம பாஸா இருக்கிற வரைக்கும் தான் அது நம்மளுடைய சர்வெண்டா இருக்கும். அது பாஸ் ஆயிருச்சுன்னா நம்ம அதுக்கு வேலைக்காரங்களாயிரணும். வேலைக்காரங்க இல்லை, நம்ம அதுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தயவு செஞ்சு, ஏன்னா வெள்ளைக்காரன் நம்மளை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். ஆனா அவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் விட்டுட்டு போன எச்சங்கள் இன்னும் நம்மளோடவே சுத்திட்டு இருக்குது. அந்த எச்சத்தின் பெரும் பகுதி தான் இந்த போன். இது நமக்கு தேவைதான், ஆனா அளவா தேவை, சோறளவுக்கு தேவையில்லை. அதனால நம்ம கூடுமான வரைக்கும் அந்த அதன் பயன்பாடுகளை குறைச்சிக்கிட்டு கூட இருக்கிற உறவுகளோட நேரத்தை செலவு பண்ணுங்க அப்படின்றது தான் இன்றைக்கு நான் இந்த குழந்தைங்கக்கிட்ட வேண்டுகோளா வைக்கக்கூடிய ஒரு விஷயம். யாராவதுனால இந்த விஷயத்தை மாத்திக்க முடிஞ்சது அப்படின்னா அது என்னுடைய வெற்றியின் ஒரு சிறு அங்கம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு பாரதிதாசன் பாடல் பாடிட்டு, எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத மாமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ. தாயரில் தமிழை எந்தன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான இப்புவி ஆவிற்றென்றே தோயுறும் மதுவினாறு தொடர்ந்து என் செவியில் பாயும் நாள் என்னாலோ. யார் இதை பகர்வார் இங்கே, யார் இதை பகர்வார் இங்கே. சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் மடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டமென்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே
வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள் எங்கள் வெற்றி தோள்கள். வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள் எங்கள் வெற்றி தோள்கள். கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். செங்குருதிதனில் கமழ்ந்து வீரம் செய் தமிழ் எங்கள் மூச்சாம். தமிழ் எங்கள் மூச்சாம். நன்றி. கல்வி பற்றி இவங்க பேசினாங்க. தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், பாண்டிய நெடுஞ்செழியன் புறநானூற்றில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். இல்ல, அவர் நிறைய பாடல் எழுதியிருக்காரு. ஆனா கல்வியை பத்தி ஒரு பாடல். அவர் ஒரு மன்னர், மிகச்சிறந்த மன்னர். ஆனாலும் அவன் கல்வி வேணும்னு சொல்றான். ஏன் கல்வி வேணுங்கிறதே இந்த பாட்டை சொல்லிட்டு நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்றேன். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. ஒருவை பிறந்த மகனோருள்ளும் அதுக்கு அடுத்ததுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வயிற்றுள் பிறந்தவனுள்ளும் சிறப்போன் வருக என தாயும் கொல்லும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அறிவுடையோனாறு அரசு செல்லும். வேற்றுமை நிறைந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண் படுமே. அவன் கண் படுமே. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன ஒரு வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு புடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என என்னாது ஆறு அறிவுடையோன் அரசு செல்லும். வேற்றுமை நிறைந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன் கண் படுமே. ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய உதவிகளையும் அவருக்கு வேண்டிய பணத்தையும் கொடுத்து நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுள்ளும் கற்றவனைத்தான் தாய் பெருமை கொள்வாள். என்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த தாய் யாரு படிச்சிருக்காங்களோ அவங்களத்தான் விரும்புவாள். ஒரு குடி பெரிய நல்ல குடியில பிறந்திருந்தாலும் யாரு படிச்சிருக்காங்களோ அவங்களத்தான் கூப்பிடுவாங்க. அண்ணனை கூப்பிடணும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. தம்பி படித்திருந்தால் தம்பியைத்தான் அழைப்பார்கள், கௌரவிப்பார்கள். சும்மா அழைக்கிறது ஒன்றும் இல்லை, அவருக்கான கௌரவம் கிடைக்கும். வேற்றுமை தெரிந்த 4 வர்ணம், கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கா இல்லையா தெரியாது. அன்னைக்கு அவர் சொல்றாரு, வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழே இருக்கிறவன் ஒருத்தன் படிச்சான்னா மேல இருக்கிறவனும் அவனை கூப்பிடுவான். எப்படி பில்கேட்ஸ் நம்ம கன்னியாகுமரியிலையோ நம்ம கோமங்கலத்திலேயோ படிச்சவனை தூக்கி பிபியா வச்சிருக்காரோ, ஏன் படிச்சிருக்கான். படித்ததன் பெருமை எப்பவுமே தொடங்குங்கால் துன்பமாய். எப்பவும் படிக்கிறப்போ கஷ்டமா இருக்கும், ஆனால் படித்து முடித்த பின் நீங்கள் மிகப்பெரிய நன்மையை பெறுவீர்கள். என்ன, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால இவ்வளவு ஒரு பெரிய மன்னனே சொல்லியிருக்கான், நீ படிச்சாதான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். மாணவர்களுக்கு
மாணவர்களுக்கு மட்டுமில்ல, வயசானவங்களுக்கும் கற்றலுங்கிறது வந்து தொடர் நிகழ்ச்சி. படித்து முடிச்சுட்டு யாரும் படித்து முடித்தவர்கள் இல்லை, படித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் மாணவர்கள் நல்லா படித்து மேலே வர்றது தான் உங்களுக்கு கடமை. நன்றி. போன நாள் செய்தவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் என்னுங்கால் ஈதொழிய வேறில்லை. எச்சமயத்தோறும் சொல்லும் தீது ஒழிய நன்மை செயல், தீது ஒழிய நன்மை செயல். பல் சான்றீரே பல் சான்றீரே, நரைமுதில் கயல்முள் அன்ன பயனில் மூப்பின் பல் சான்றீரே. கயல்முன் அன்ன நரைமுதில் திரைகவல் பயனில் மூப்பின் பல் சான்றீரே. கணிச்சி கூர்ம்பழை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ. கணிச்சி கூர்ம்பழை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் உவப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுமின் நெறியுமார் அதுவே நெறியுமார் அதுவே. சார் அப்படியே அந்த குரல் பேசிட்டே வந்துருக்கீங்களா? இன்னைக்கு போன 2 வாரங்கள்ல அழுக்காராமை வெக்காமை படிச்சோம், பார்த்தோம். மனதில் அழுக்காராமை அழுக்கு வந்து பிறர் பொருளை பெற வேண்டும் என்ற வெக்காமை வந்த பின்னாடி நமக்கு என்ன வரும்னா, அவங்கள பற்றி தப்பான குற்றங்களை சொல்லுவதற்கான ஆயத்தம் மனதில் ஏற்படும். அதனால 19வது அதிகாரமா வெக்காமையை புறங்கூறாமையை வைக்கிறார். புறம் கூறாமை அப்படிங்கிறது புறம் பிளஸ் கூறாமை என்ற 2 சொற்களின் இணை சொல். புறம் கூறாமை, புறம் கூறாமைங்கிறது புறம் கூறுதல் இல்லாமை என்பது. இங்கிலீஷ்ல நம்ம தமிழ்ல சொல்லணும்னா பேக் பைட்டிங். அதே நீங்க இன்னொருத்தரை பத்தி குற்றம் சொல்றதுன்னா பேக் பைட்டிங், அவதூறு சொல்றதுன்னா டிஃபமேஷன். இந்த ரெண்டுமே வந்து புறங்கூறாமையின் அங்க பொருட்கள், ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். நம்ம வந்து புறங்கூறாமை ஏன் சொல்றாங்கன்னா, ஒருத்தரை பத்தி நம்ம நல்லதா ஒருத்தர்கிட்ட போய் சொன்னா அவங்க விரும்பி கேட்க மாட்டாங்க. அவர்களுடைய குற்றத்தை போய் நீங்க சொன்னீங்கன்னா காது கொடுத்து கேட்பார்கள். நீங்க அவரை பத்தி நல்லது சொல்றீங்கன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா நல்லதைத்தான் சொல்லணும்னு அறம் சொல்லுது. அற்றம் காக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமாய் கூறிவிடும். பெரியவங்க எப்பவுமே அவங்களோட குற்றத்தை பார்க்கவே மாட்டார்கள். நல்லது இருந்ததுன்னா நல்லதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். இந்த புறங்கூறாமையில ஒரு 10 பாடல்கள்லையும் முதல் பாடல் அந்த அதிகாரத்திற்கே மணி போன்றது. அரண்கூறான் அல்ல செய்யும் ஒருவன் புறன்கூறான் என்றல் இனிது. இந்த என்றல் அப்படிங்கிறது ப்ளூரலுக்காக சொல்றார், எல்லாத்துக்குமாக சொல்றார். அறம் கூறான்னா அறம் யாருக்கு, அவனுக்காக கூற முடியாது, இன்னொருத்தருக்காக அறம் சொல்ல வேண்டும். அறம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பரிமேலழகர்கள் என்ன சொல்றாருன்னா, அறம் சும்மா அறத்தை சொல்லி என்ன பிரயோஜனம், அறத்தோட நீ நன்மையும் செய்ய வேண்டும்.
அப்பதான் அதுக்கு பேர் அறம். ஆனா மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேறு உரையாசிரியர்கள் அறம் அப்படிங்கிறது அறத்தை சொல்லணும், அறம் கூறான் அல்லவை செய்யணும். அறமும் கூற மாட்டான், மோசமும் செய்யறான், இருந்தாலும் அவன் நல்லவன். எப்பொழுது என்றால் புறன் கூறான் என்றல் இனிது. இந்த ரெண்டும் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்க குற்றம் சொல்லாமல் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார். அடுத்தது, அறநெறி அல்லவை செய்யினும் புறநெறி பொய்த்து நகை. அதாவது அரண் செய்யாம அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆனால் பிறரை பற்றி குற்றம் சொல்லி பொய்த்து புறங்கூறி திரியாதே என்கிறார். புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் அறங்கூறும் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். நீ புறம் கூறி அதனால பொருள் பெற்று வாழ்தலை விட நீ சாதலே மேல், அது அறம் கூறும் ஆக்கம் தரும். அறம் என்ன சொல்லுதோ, அறம் என்ன கொடுக்குமோ அது கொடுக்கும், நீ புறம் கூறி தெரியாம இருந்தால். அடுத்த குறள் கண் நின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின் நோக்கா சொல். இது பேக் பைட்டிங். அவனுக்கு முன்னாடி நீ என்ன இரக்கம் இல்லாம எது வேணாலும் பேசிக்கலாம். ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா அவருக்கு முன்னாடி நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, ஆனா அவர் இல்லாத சமயத்தில் எதையும் சொல்லாதீர்கள். நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நீ அவரை உன் நண்பன், நல்ல நண்பன், நட்பதிகாரத்தில் இந்த குறள் தான். நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அடுத்தது, அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் உண்மையால் காணப்படும். இவன் அறம் செய்கின்றவன், இவன் அறம் செய்யாதவன் அப்படிங்கிறத அவன் பேசுகின்ற வார்த்தைகள், பெரியோருடைய வாய்ச்சொல்லிலே இருந்து அவர்களுடைய பெருந்தன்மையை தெரிந்து கொள்வார்கள். என்ன வாய்ச்சொல் அந்த மாதிரி இவன் அறம் செய்கிறானா இல்லையா என்பது அவன் பேசுகின்ற புறம் சொல்லுகின்ற வார்த்தையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்கிறார். பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் அறிந்து கூறப்படும். அடுத்தவங்களை பற்றி குற்றத்தை கூறுகின்றவன் அவன் இல்லாத சமயத்தில் அவனுடைய பெரிய குற்றங்களை ஆராய்ந்து சொல்ல மக்கள் தயங்க மாட்டார்கள். அதனால நம்ம இன்னொருத்தர் குற்றத்தை சொல்லக்கூடாது. பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் அறிந்து கூறப்படும். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பகைமையை சொல்லி பிரிவினையை உண்டாக்குபவர்கள் நட்பு செய்ய தெரியாதவர்கள் என்று சொல்கிறார். யாருக்கு நட்பு செய்ய தெரியாதுன்னா, பகைமையை சொல்லி பிரிக்கிறவன். எப்போ நட்புக்கு எல்லாத்தையும் இணைக்கணும், ஆனா இந்த புறங்கூறும் நபர்கள் பகையை வளர்த்து நட்பை விலக்கி விடுவார்கள். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மட்டு. நம்ம கூட இருக்கிறவன், நம்ம நண்பர்களை பற்றியே பேசுறவன், புறம் கூறுபவன் மற்றவர்களை பற்றி எதை சொல்ல மாட்டான், எதை பேச மாட்டான். துண்ணியார்னா நம்ம கூட நெருங்கி இருப்பவர்கள். குற்றம் தூற்றும் மரபினார் என்னைக்குள். என்னைக்குள்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கேட்பார். என்னைக்குள் அப்படின்னா இவன் எப்படிரா அப்படிங்கிற மாதிரி தான். ஏதிலார் மாட்டு. அப்புறம் இந்த புறஞ்சொல்லி தெரியவன் இந்த பூமிக்கு பாரம். இவனையெல்லாம் சுமக்கிறது அறத்தின் பால் தான் இந்த வையகம் சுமக்கிறது. அறம் நோக்கி ஆற்றுங்கோல் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. இந்த பொறையில வள்ளுவர் ஒரு 3 பொறையை சொல்றார். யார் யார் இந்த பூமிக்கு பாரம் அப்படிங்கிறது? கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலைக்கு பொறை. படிக்காம அரசாங்கத்துக்கு உதவிகளாக இருக்கிற அமைச்சர்வால் மக்கள் செய்கின்ற துன்பங்கள் தான் இந்த நிலத்துக்கு பாரம். கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அஃதிலார் வைக்கிறார் பெரிய ஸ்டாப். உண்மை நிலக்கு பொறை. இரக்கம் இல்லாதவன்
இந்த பூமிக்கு பொறை. மூணாவது, எவ்வளவுதான் சம்பாதிச்சும் யாருக்கும் கொடுக்காம இருக்கான் பாருங்க, அவன் எல்லாத்துக்கும் மேல பாரம் அப்படிங்கிறாரு. ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் நிலைக்கு பொறை. ஆடவர்னா இங்க ரெண்டும் சேரும். அவரு ஜென்ஸ்க்கு மட்டும் சொல்லல, ப்ளூரல்ல தான் சொல்லியிருக்காரு. போத் ஆடவர் உண்மை நிலக்கு பொறை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சான்றவர் சான்றாமை குன்றின் இருநிலம்தான் தாங்காது பொறை அப்படிங்கிறாரு. கடைசி குறள் எல்லாத்துக்குமே நமக்கு பொருந்தும். நம்ம அடுத்தவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்தவங்களை பத்தி பேசணும். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. நன்றி. நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அர்ச்சனா தேவி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மாநகராட்சி ஆரம்ப பள்ளி கணேசபுரத்தில் படிக்கின்றேன். தலைப்பு திருக்குறள் அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடர்த்தே உலகு கற்றதினால் ஞாயர் பயன்கொள் வாளறிவல் நற்றால் போனான் எனின் மலர்மிசை ஏறினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீந்து வார்வாய் பிறவின் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இரவனடி சேராதார் துப்பார்க்கு துப்பாயா தூவும் மழை. நன்றி. ஒரு அரிய நூல். ஐரோப்பியர்கள் தமிழகத்திலிருந்து நடத்திய உலகளாவிய அடிமை வணிகமும் காலனி அழிச்சுவடுகளும் சொல்லி நம்ம நாட்டில் ஒரு 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர் இருந்தபோது எல்லாத்தையும் விற்றுருக்குறாங்க. நம்மளெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் நமக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் என்னென்ன பாடுபட்டார்கள் என்பதை இந்த நூல் நியூ செஞ்சுரி புத்தக இதிலிருந்து ஒரு நல்ல புத்தகங்க. அது ஒரு கால் நோட்டுக்கு மாதிரி ஆகி போச்சு. இது யார் கொடுக்கலான்னு பார்த்தேன். கம்மன் கடை கூட தலைவர் தான் இதுக்கு சரியாக படிக்க முடியும். நிறையா நுட்பமானதுங்கிறதுனால ஐயாவுக்கு தயவு செய்து இந்த நூலை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிமை. உனக்கு சுதந்திர நினைவோடா சாதி சண்டை போச்சோ, உங்கள் சமய சண்டை போச்சோ, நீதி சொல்ல வந்தாய் எம்முன் நிற்கொணாது போடா என்று ஆங்கிலேயன் சொன்ன சொல்லுக்கு பாரதியார் 1000 உண்டுங்கு ஜாதி எனில் அந்நியர் புகழென நீதி, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த அடிமையை பற்றி பாரதியார் நிறைய இடத்துல பேசியிருக்கிறார். அது எங்கெங்க நம்ம நாட்டை பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், இஸ்லாமியர்கள் இப்படி நிறைய பேர் நம்ம நாட்டை பாடப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு காலத்தில். அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து இந்த ஆசிரியர் ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்திலிருந்து எழுதின தமிழில் மொழிபெயர்க்காருங்க. ரொம்ப அருமையான நூல்கள். நான் ஒரு 4-5 தடவை படிச்சுட்டு செய்திகள் எல்லாம் சேகரிச்சுட்டு அப்புறம் இது நம்ம வச்சுருந்தா 4 பேருக்கு பயன்படும்னு சொல்லி மருத்துவரியாவுக்கு போனால் இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபோன் கொடுத்து, வேற ஒன்றும் இல்லைங்க. இடத்துல நான் திருக்குறள் ரொம்ப நேரம் சொல்ல போகிறது இல்லைங்க. ஒரு 3 திருக்குறள் மட்டும் சொல்லலான்னு பார்க்குறேன். அதுக்கு வேண்டி செயலாளர்னு அவ்வளோ சீக்கிரமாக மகிழ்ச்சி பட வேண்டாம், எங்களுக்கும் தெரியாது. ஒரு பாட்டில் மார்கழி மாதம் முடிஞ்சு போனாலும் கூட ஆழி மலைக்கண்ணாங்கிற ஒரு பாட்டில் பெருமாள் என்னென்ன வச்சிருக்கிறாரோ அவ்வளோன்னு சொல்கிறாருங்க. ஒரே பாட்டு தான் அவர் என்னென்ன பொருள்கள்லாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஆழி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொண்டு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழிவோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடல் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த 4வது பாட்டில் மார்கழி நீராட்டுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாட்டிலேயே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்கள் பாட்டிலையும் இந்த சொல்லியிருக்காங்க. அந்த மார்கழிக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு வரவேற்பு. மாதங்களில் மார்கழின்னு சொல்கிறாங்க. இறைவன்
மார்கழி மாதத்துல தான் அவ்வளவு மகிழ்ச்சியோடு நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வான். நான் என்னுடைய பாட்டில் சித்திரையில் கனி வைத்து வழிபட்டாலுங்கிற பாட்டில் மார்கழியில் மகளிரெல்லாம் பாவை நோன்பில் மழைக்காக மறு ஆண்டை நோக்கி நிற்பர், ஊர் முழுதும் தூய்மையிலே உவகை போக்கும் உலாவருமே தைப்பொங்கல் உறவாள் நீந்தி என்று சொல்லக்கூடிய அந்த 2 மாதங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இப்போ நமக்கு திருக்குறள்ல நான் 101வது அதிகாரத்தில் ஒரு 3 திருக்குறளுக்கு மட்டும் சொல்லிட்டு கீழே வந்துடுறேன். அதுல திருக்குறள் இடம்பெற்ற திருக்குறள் முதலில் அச்சிட்ட ஆண்டு. திருக்குறள் முதல் எப்போ அச்சிட்டாங்கன்னா 1812 தான் நமக்கு திருக்குறள். அப்பதான் ஜான் கோடன்பார்க்கில் வந்து அச்சு கோடங்கள்லாம் வந்துருச்சுங்க. அப்போ அவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே இது வெளியிட்டாங்க. அது திருக்குறளை உரை இல்லாமல் வெறும் மூலமாக வெளியிட்டவர் தஞ்சையிலே வாழ்ந்த ஞானப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள். திருக்குறளுக்கு முதலில் இட்ட பெயர் முப்பால். அது அறம் பொருள் இன்பத்தை சொல்றதுனால முப்பால்னு அதுக்கு ஒரு பெயர் சொன்னாங்க. திருக்குறளில் இடம்பெற்ற ஒப்பற்ற ஒரு எண் 9. திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் சொல்லலை எண்ணி பார்த்துருக்காங்க. 14,000 சொற்கள் சேர்ந்து திருக்குறள் ஒரு அமைப்புங்க. அதில் இடம்பெற்ற 2 மலர்கள், ஒன்று குவளை, இன்னொன்று அனிச்சம். 2 பூக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் இடம்பெற்ற ஒரே ஒரு பழம், 3 கனிகள் இருக்குது, ஆனால் 3 சொல்லலைங்க. நெருஞ்சி பழம்னு சொல்கிறார். அனிச்சமும் அன்னத்தின் தூவையும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம்னு சொல்லி நெருஞ்சிய பழம்னு சொல்கிறார். சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் பார்த்தீங்கன்னா நெருஞ்சி பூத்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சிறிய இலைகள் இருக்குது, சாம்பல் நிறமாக இருக்குது, மஞ்சள் நிறத்தில் பூ பூத்துருக்கு. அது கொஞ்சம் முற்றி காய் முற்றும் போது நம்ம காட்டுக்குள்ளே கால் எங்காவது சோள காட்டுக்குள்ளே வச்சோம்னா ஒரு காலில் ஒரு ஆணி அடித்த மாதிரி, செருப்பில் ஆணி அடித்த மாதிரி ஒரு 10 வந்து நான் இந்த பக்கம் வந்து இதில் வச்சா இதில் ஒரு 10 ஆண்டு கை ஊனணும்னா கையிலையும் இருக்குது. இப்போ அது சிறியலை நெருஞ்சி, அது கற்கின் புதுமலர். பார்க்கறதுக்கு நல்லா புதுசாக இருக்கு. சிறியலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முற்பயந்தாங்கு இனிய பெருமா எமக்கே. நீ களவு காலத்தில் இனிமையா இருந்தா இன்னாத காலத்துக்கு களவு முடிஞ்சு கற்புக்கு வந்ததுக்கு பிறகு இப்படி திடீர்னு மூஞ்சி காட்டுறதையே அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு குறுந்தொகை பாட்டுன்னு நினைக்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் உள்ள சொற்கள் 16,000 சொற்கள் தான். ஒரு வரிக்கு 7 சொற்கள் தான். தினம் ஒரு திருக்குறள் மனப்பாடம் பண்ணா கூட கொஞ்சம் நம்ம படிச்சுக்கலாம். அதனால அடுத்தது இதில் இருக்கக்கூடிய விதை, நம்ம ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி ஏதாவது விதை இருக்குதான்னு சொன்னா அதுக்கு குன்றுமணி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒன்று தான் அது விதையாக வச்சிருக்காங்க. மொழிபெயர்ப்புன்னு சொன்னோம்னா ஒரு 35 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்தில் 40க்கும் மேற்பட்ட பேர் இந்த திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. இதுல கோடி, அந்த காலத்திலேயே நமக்கு இன்னைக்கு கோடிங்கிறது முதல்ல ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ கோடிங்கிறது ஒரு இடம் வாங்கினாவே கோடி ஆகிக்குது, வீடுகள்னா 4 கோடி ஆகிக்குது. ஆனால் திருவள்ளுவர் கோடிங்கிற சொல் அந்த காலத்தில் ரொம்ப குறைந்த காசு இருக்கிற காலத்தில் கோடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோடி என்ற சொற்கள் 7 இடங்களில் வந்திருக்கிறது. 2 மரங்கள் சொல்லியிருக்கார். 2 மரங்கள் சொல்லியிருக்கார். ஒன்று பனை, இன்னொன்று மூங்கில். இதுதான் அவர் கண்டுபிடிச்ச மரங்கள். முதலாக திருக்குறளுக்கு உரை எழுதியவர் மணக்குடவர். 10வது உரையாக எழுதுனது பரிமேல் அழகர். பரிமேல் உரை தான் இன்னைக்கு எல்லாரும் பழகக்கூடிய உரை. பரிமேலர் உரையை பின்பற்றித்தான் நமக்கு தேவநேய பாவான உரைகள்லாம் வந்திருக்காங்க. பெருஞ்சித்திரனாரெல்லாம் பெரிய உரைகள் எழுதியிருக்காங்க. திருக்குறள் இயக்குனராக இருந்த அவரும் இதுதான் எழுதியிருக்காங்க. இப்படிப்பட்ட திருக்குறளை குழந்தைகள் நிறைய படிக்கிறாங்க, பெரியவங்களும் படிக்கிறாங்க, நிறைய சொல்றாங்க. அது மகிழ்ச்சிங்க. இப்போ நம்ம நன்றி இல்லாத செல்வம், அதுக்கு நன்றியில் செல்வம் அப்படின்னு போட்டு 101. 100வது அதிகாரம் பண்புடைமை, 99 சான்றாண்மை. நான் சான்றாண்மைங்கிற 10 குறளுக்கு நான் பாடநூல்ல உரை எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 10ஆம் வகுப்புக்காரர் 100 எழுதுறாங்களே, அப்புறம் நாம 9ஆம் வகுப்பு பாடப்போ 100 எழுதுறோமே, இதுல என்ன எழுதுறான்னு பார்த்தா இது நடுவு சான்றாண்மை எழுதிடலாம். அது கடைசி குறள் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலம்தான் தாங்காது மன்னோ பொறைன்னு சொல்லி ஒரு அருமையான திருக்குறள் இருக்குங்க. இதுல வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள், நிறைய பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கா, அளவே சொல்ல முடியாது. பெரும்பொருள் வைத்தான் வாய் சான்ற பொருள் நிறைய சேர்த்து வச்சிருக்க, அது அவன் சாப்பிட்றது இல்லை, அனுபவிக்கிறது இல்லை. அது உண்ணான் போல. அது இலக்கணத்துக்காக ஆயுதம் பெற்ற ஒரு சுற்றுச்சொல்லாக அதை கொண்டு போய் சேர்த்துனா அகுது உண்ணான் செத்தான். அப்படி இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, செத்தான்.
செய்ய கிடந்து ஒன்றும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பொருள் வச்சிருக்கிறான், யாருக்கும் கொடுக்கறதில்ல, யாருக்கும் தானும் உண்பதில்லை, அவன் இருக்கிறதோட செத்ததே மேலன்னு சொல்றாங்க. இது மாதிரி நம்ம ஊர் பக்கத்துல ஒரு செய்தி கிடைச்சதுங்க. ஒரு நண்பர் என்னோட மணிக்கணக்காக பேசுவார். இப்போ ரேஷன் கடைக்கு போனோம்னு சொன்னால் 70 ரூபாய்க்கு பொருள் 68 ரூபாய்க்கு அவருக்கு பொருள் வாங்கிக்குவார். அந்த 2 ரூபா கொடுக்கலன்னா 15 நிமிஷம் உட்காந்து அவங்ககிட்ட பேசிட்டே இருப்பார். எப்போ யார் அந்த 2 ரூபா சில்லறை கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை வாங்கிட்டு வெளியே வருவார். அப்படி ஒரு நல்ல பெருந்தன்மையான ஒரு மனிதர் இருக்கார். இப்போ இல்லைங்க. அவருடைய குழந்தைக்கு நான் பாடம் சொல்லலான்னு வந்தேன். அந்த பையனுக்கு ஒரு காலுக்கு நீல செருப்பு, ஒரு காலுக்கு வெள்ளை செருப்பு எங்கிருந்து எடுத்து கொடுத்தாரோ போட்டோம். ஆனால் அவருக்கு கடைசியில் சேர்த்து வச்ச ஒரு 2 லட்சம் ரூபா மாதம் வாடகை மட்டும் வந்ததுங்க. அவங்க ஒரு ஊரில் சென்னையில் வந்து அவங்க துணைவியார் பெரிய பொறுப்பு பேங்கில், வங்கியில். அவங்க பணம் அப்படியே கொண்டு வந்தாங்க. அதை அப்படியே கொண்டு போய் 2 பிளாட்டை வாங்கி அதை அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி 2000 வாடகைகள் எல்லாம் பிரித்து வச்சுட்டு ரொம்ப சிக்கனமான மனிதர், நல்லா பேசக்கூடியவர். திடீர்னு ஒரு நாள் ஜோதிடர்களை பார்ப்பதற்காக ரோட்டில் போனார். ஒரே அடி மோட்டார் சைக்கிள் அடிச்சது, தூக்கி வீசிச்சுங்க. ஏற்கனவே அவருக்கு தலையில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, தலையில் ஒரு ஸ்கல் ஓப்பன். அதுக்கு பிறகு அவர் கீழே விழுந்தது, அடிபட்டது, மூக்கிலையும் வாயிலையும் ரத்தம் வந்துருச்சுங்க. காப்பாற்ற முடியல. வைத்தான் வாய் சான்ற பொருள் அகுதுனா செத்தான், செய்ய கிடந்தது இல். அதனால் இருக்கும்போதே கம்மன் கழகமாக 4 பேருக்கு தேநீர், 4 பேருக்கு துணிமணி, மாணவர்களுக்கெல்லாம் 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புன்னு சொல்லாம எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துருந்தான். கொடுக்க எங்கிருந்தோ வரும். நான் பணம் கொடுத்தா தீர்ந்து போகும்னு சொல்லி பைக்கில் போட்டு பார்த்து இது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் மகாலட்சுமி எங்கே போய் அந்த கோயிலே இருந்துக்குவாங்க. அந்த கோயிலுக்கு கூடிய மகாலட்சுமி இங்கே கம்பன் காலத்துக்கு வரணும்னா உங்கள் கோயில் நல்ல மனுஷர்கள் செப்பிரிய மாதிரி ஆரம்ப தம்பி சோமு விருது வந்துருக்குது. நான் கொஞ்சம் 2 நாளாக வேலையில் ஒரு வாரமாக வந்துட்டேன். நல்ல ஒரு அடுத்த அமர்வில் நான் நல்ல அவரை பாராட்டுவோம். ஏன்னா செய்யக்கூடியவங்களுக்கு பாராட்டு புகழ் போதை தரும், மேதைகளும் புகழுக்கு ஆசைப்படுகிறார்கள். அதனால் அந்த வேலையை செய்வோம் என்று சொல்லி இந்த பாட்டில் 5 புலன்களையும் உண்டு. அதில் வந்து ஐம்பொருள் என்பதில் அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களையும் ஆற தூக்கக்கூடிய இன்பங்களை விட்டு இப்படி கஞ்சத்தனமாக இருந்தால் அது பயனில்லை, அது நன்மை இல்லாத செல்வம்னு சொன்னாங்க. அடுத்த திருக்குறள்ல அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம். செல்வம் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அற்றார்க்கு ஒரு பொருளும் இல்லாத ஒருவருக்கு அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு பொருளை தரது நல்லது. அதுதான் அந்த ஒரு ஓமை சொல்றாருங்க. அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம், பெற்றா மிக நலம் பெற்றாள் தமியல் மூத்தற்று. நல்ல பொண்ணு, நல்ல குணம், நல்ல அறிவு அத்தனையும் இருந்தும் கூட அந்த அம்மாவுக்கு திருமணம் பேசக்கூடிய ஆட்கள் இல்லை. அந்த பொண்ணு எப்படி பெற்றவங்க? மிக நலம் பெற்றாள். தனிமையாக இருக்கக்கூடியவர், மூப்பு அடைஞ்சு அப்படியே வாழ்க்கை வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெண்களில் மிக்க நலத்தனை பெற்றால் ஒருத்தி. அந்த பெண்ணை மற்றவர்களுக்கு கொடுப்பாரின்மையால் தமிழாக மூத்த தன்மை உடையது. அதில் நலம் என்பது வடிவத்தினுடைய நன்மை, குணத்தினுடைய நன்மை, இந்த 2ம் இருக்குது. சில இடத்துல பார்த்தோம்னா குணம் இருக்கு, ஆனால் நல்லா வடிவம் இருக்காது. இந்த பொண்ணுக்கு நல்ல அழகு இருக்கு, நல்ல குணம் இருக்குது. இது பெரும்பாலும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப கடினம். ஆனாலும் கூட அந்த பொண்ணு தனியாக மூர்த்து விட்டால் அந்த மாதிரி வாய்ப்பு நான் பணியாற்ற கூடத்தில் ஒரு நம்ம பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க, இன்னும் இருக்கிறாங்க. அவங்க அந்த முழு பென்சிலில் வரலைங்க, இடையில வந்து கான்ட்ரிபியூட்டட் பென்சில் அவங்க சேர்ந்தாங்க, அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இறைவன் நல்ல ஒரு கருணைகளை பொருந்து நல்ல வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வதிலே நான் மெத்த மகிழ்ச்சி இருக்கிறேன். அடுத்தது திருக்குறளுங்க. கொடுப்பதும் கொள்வதும் இல்லாருக்கு. ஆங்கில புலவர் உட்கார்ந்துருக்காரு. நான் கொடுப்பதும்னு நிறுத்திட்டேன்னா அளவடை எங்கன்னு கேட்டுருவாங்க. அதனால கொடுப்பதும் என்பதை கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு. அடுக்கிய கோடி, பப்பளை கோடி சொன்னோம், அடுக்கிய கோடி எத்தனை கோடின்னு அவர் சொல்ல, அடுக்கிய கோடி உண்டாயினும் இல்லை. அப்போ பிறருக்கு ஈவது கொடுப்பதுன்னு சொல்ல முடியாது. கொடை என்பதற்கு ஈகை. நமக்கு மூணு சொல்லு. ஈ என்று சொல்லக்கூடியது ஈகை, கொடு என்று சொல்லக்கூடியது கொடை, அப்புறம் தா என்பதிலிருந்து தருதல். இது மாதிரி நமக்கு நல்ல சொற்கள் எல்லாம் இருக்குது. எடுத்து அதிகமாக கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஈகைன்னு சொல்றாங்க. அந்த பிறருக்கு ஈவதும் தாம் நுகர்வதும். ஆனால் அந்த 2 செய்கையும் உடையவர் அல்லாருக்கு. 2ம் இல்லைன்னா நான் தானும் அனுபவிக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இது இல்லைன்னா அடுக்கிய கோடி எத்தனை பொருள் இருந்தாலும் ஒன்றும் இல்லையாம்.
இன்பத்திலும் அறம் சிறந்ததுனால அதை கொடுத்தல் அப்படின்னு சொல்லி கொடைன்னு நம்ம சொல்றோம். இன்பத்தை விட கொடுக்கறது நல்லதுனால அது சொல்லும்போது கொடுப்பதும் சொல்லி சொன்னாங்க. அடுக்கிய ஓடு என்பது எண்ணற்ற பொருள் மேல் நின்றது என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கெல்லாம் என் நன்றி சொல்லி என்னுடைய சிலப்பதிகாரத்தை சொல்லாமல் போனால் நான் எனக்கு ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சிலம்பேசி செல்வரெல்லாம் கிடையாது, ஏழை தான் இருந்தாலும் கொடுத்துட்டாங்க. மருங்கு வண்டு சிறந்த அற்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கையற்கண் விழி தொல்கி நடந்த எல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் அறிந்தேன் வாழி காவேரி. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது ஓர்த்து கருங்கையற்கண் விழி தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி. கருங்கையற்கண் விழி தொல்கி நடந்த எல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் அறிந்தேன் வாழி காவேரி. இந்த பாட்டுல சொற்கள் பாருங்க. பூவார் சோலை மயிலாள புரிந்து குயில்கள் இசைபாட. பூவார் சோலை மயிலாள புரிந்து குயில்கள் இசைபாட. காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி. காமர் மாலை அருகசைய நடந்த எல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் அறிந்தேன் வாழி காவேரி. நன்றி, வணக்கம். நான் இருந்து கேட்டோருக்கு வணக்கம் சொன்னேன், நம்பிதமிழ் துய்த்தோருக்கு வாழ்த்தும் சொல்லேன். வெல்க தமிழ். அனைவருக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற நமக்கெல்லாம் உதவியாக இருக்கும் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே குழுமியுள்ள தமிழ் பேர் அறிஞர்களுக்கும், நாங்கள் எல்லாம் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் மூத்தவர்கள் என்றால், இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய, அதுவும் சிறப்பாக இந்த கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர்கள் தமிழ்பால் இங்கே ஆட்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படி ஒரு சிறப்பான கூட்டங்களை, இந்த கூட்டம் 137வது கூட்டமாக இங்கே சொல்வதிலே நான் பெருமை அளிக்கிறேன். இத்தகைய கூட்டத்திற்கு முதல் முறையாக நான் வந்ததற்கு எனக்கு தமிழ்தாய்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது நம்முடைய தமிழ் பழங்காலத்திலிருந்து இருக்கக்கூடிய, நம்மால் தாய்மொழியாக இருந்து வளர்ந்து நம்மை சிறக்க வைத்த தமிழை பற்றி நாம் தெரிந்து கொண்டு, ஆழமாக தெரிந்து கொண்டு என்று சொன்ன வார்த்தை சொன்னால், நம்ம அம்மா சொல்லிக் கொடுக்கும் பொழுதே நாம் தெரிந்து கொண்டு தான் வருகிறோம். அவையெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியவை. ஆனால் கல்வி என்று வரும்பொழுது தமிழிலே அதிகமான அளவுக்கு இருக்கிறது என்று சொல்வதற்காக தான், இந்த சிறப்பை சொல்வதற்காகவே இங்கே பெரியவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலே நிறுத்தி உங்கள் முன்னால் திருக்குறளை சொல்லி, உங்களுக்கு திருக்குறள் விளக்கத்தையும் சொல்லி, அதில் உள்ள அர்த்தங்களையும் சொல்லி, அதில் உள்ள ஒழுக்கத்தையும் சொல்லி, உங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி கல்வியின் மூலமாக நீங்கள் பெரிய ஆளாக மாற வேண்டும் என்ற ஒரு கருத்தினை ஏற்பாடு செய்து இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு நீங்கள் பங்கு பெறுகின்ற சிறுவர்கள் சிறுமிகள் எல்லோரும் உங்களுடன் பழகக்கூடிய தோழிகளை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே அமரச் செய்து நம்முடைய ஐயா அவர்களை இந்த அரங்கத்தை பெரிய அரங்கமாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருகை இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வருகை மிக மிக முக்கியம். நாம் ஏற்கனவே நம்முடைய செயலாளர் அம்மா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், எல்லோரும் செல்போனிலே மூழ்கிவிட்டோம், யாருமே வெளியில் வந்து உலகத்தை பார்க்கவில்லை, நம்முடைய அறிவை அடமானம் வைத்துவிட்டு எல்லோரும் செல்போனிலே பார்த்து கொண்டே திரிகிறோம். ஸோ எல்லாமே உணர்வுகள் மயமாக இருக்கிற ஒழிய உரைக்கின்ற மயமாக நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. என்னால் பேச முடியும்,
ஒரு சிறுமி வந்து இன்று காலையில வந்து ஒரு திருக்குறளை படித்தார். எவ்வளவு அழகாக இருந்தது. அப்ப அந்த ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இந்த மேடை தருகிறது. அப்ப இந்த மேடையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். என்னுடைய பெயர் கணேசன். நான் மதுரை பூர்வீகமாக இருந்தாலும் கோயம்புத்தூரில் 20-25 வருடங்களாக வாழ்கின்றேன். ஐடிசி பேப்பர் யூனிட்டில் மனிதவள மேலாளராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். அத்துடன் என்னுடைய படிப்பை முடித்துக்கொள்ளாமல், என்னுடைய வேலையை முடித்துக்கொள்ளாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐபிஹெச்எஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் காலேஜ் என்ற பாதுகாப்பு சம்பந்தமான கல்வியில் MBA BSc ஆகியவைகளுக்கு ஃபேக்கல்ட்டியாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ இத்தகைய சிறப்புமிக்க ஒரு வளமான ஒரு தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உங்கள் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இந்த கம்பன் கலைக்கூடத்தை ஏற்பாடு செய்து இங்கே இந்த அரங்கத்திற்கே வரக்கூடிய நீங்கள் இன்னும் அதிகமான அளவிற்கு மக்களை கூட்டி வர வேண்டும். உங்களுடன் பழகக்கூடிய சிறுவர் சிறுமியர்களை கூட்டி வந்து அவர்களுக்கும் இந்த தமிழ், இந்த பெரியோர்கள் கொடுக்கக்கூடிய தமிழ் அறிவினை பெற்று நீங்கள் எல்லோரும் நல்ல முறையில் வளர வேண்டும். நம்முடைய தமிழை பொறுத்த வரைக்கும் நான் சில வார்த்தைகள் உங்களுக்காக சொல்ல வேண்டும் என்றால், தமிழிலே நீங்கள் திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். திருக்குறள் சொல்லாத கருத்துக்கள் கிடையாது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று நம்முடைய வாழ்க்கைக்கு முழுமையாக எல்லா விஷயங்களையும் எதை ரெஃபர் பண்ணாலும் சரி உங்களால் வந்து திருக்குறளிலிருந்து எடுத்து கொடுக்க முடியும். அத்தகைய ஒரு நூல். அந்த நூலை நன்றாக படியுங்கள். சமயம் என்பது அது ஒழுக்கு சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம். அதில் திருப்புகழ், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், இப்படி நிறைய சமய நூல்கள் இருக்கின்றன. அவைகளில் தெய்வத்தை நோக்கி செல்லக்கூடிய வழியும் மற்றும் நாம் நல்ல ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய வழிமுறைகளும் அவற்றையும் அன்றைய சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர், அப்பர் பெருமான் ஆகியோர்கள் அந்த தமிழிலே அவர்கள் உரைக்கக்கூடிய அந்த செய்திகள், அதனுடைய வளம், அதனுடைய செழிப்பு, அதை பார்த்து பூரிக்க வேண்டும். அத்தகைய ஒரு அறிவு நுட்பத்தோடு வளரும் பொழுது நாம் மிகவும் ஒரு நல்ல மாணவராகவும், பின்பு நல்ல தொழிலாளராகவும், பின்பு நல்ல அதிகாரியாகவும், நல்ல ஒரு இன்ஜினியராகவோ, நல்ல ஒரு மருத்துவராகவோ, நல்ல ஒரு செயல் செய்யக்கூடிய கடமையாற்றக்கூடிய மனிதராகவோ, பிறருக்காக லிவ் ஃபார் அதர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனோநிலையோடு நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தரக்கூடிய இந்த கூட்டத்திற்கு நீங்கள் இன்னும் அதிகமான அளவில் வந்து சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அவைக்கு என் வணக்கம். இயற்கையை நேசிப்போம் என்ற தலைப்பில் இப்பொழுது நான் உங்களிடம் பேசப் போகிறேன். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. ஆனால் மனிதன் மாறிவிட்டான். கவியரசர் கண்ணதாசன் அருமையாக பாடி வைத்தார். அவர் பாடிய பாடல்கள் எதுதான் அருமை இல்லை? சரி, பாட்டுக்குள் வருவோம். இப்பொழுது மனிதன் மட்டும் மாறவில்லை. மலரையும் மண்ணையும் கொடியையும் செடியையும் சோலையையும் ஏன் நதியையுமே மாற்றிவிட்டான். ஆம், இந்த மண்ணை செயற்கை ரசாயன உரம் விட்டு செடி கொடி மலரை எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்தையிட்டு பாழ்படுத்தி விட்டான், நாசப்படுத்தி விட்டான். பரிசுத்தமான நீரை அவன் பருகுவதற்காக பாய்ந்தோடி வந்த நதிகளையும் ஆறுகளையும் ஏரிகளையும் சீர்குலைத்து விட்டான், பாழ்படுத்தி விட்டான். பாலைவனம் சோலைவனம் ஆக வேண்டும், பசுங்கிளிகள் அங்கிருந்து பாட வேண்டும் என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாடிவிட்டு போய்விட்டார். ஆனால் இப்பொழுது சோலைவனம் எல்லாம் பாலைவனமாகிவிட்டன. சோலைவனம் என்றால் என்ன என்று நாம் கூகுளை தான் சர்ச் செய்து தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது நிலைமை. 40,000 50,000 என்று இருந்த ஏரிகள் எல்லாம் இப்பொழுது எங்கே சார்? அவற்றை எல்லாம் பிளாட் போட்டு விட்டு நாம் பிளாட் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏரிகள் குளங்களின் மேல்தான் இப்பொழுது எல்லோருடைய பெரும்பான்மையானவருடைய வீடுகள் இருக்கின்றன.
மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டது என்று சொன்ன சொல்ல எல்லாம் போய்விட்டது. அந்த மண்ணுக்கே மக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அது மக்க வைக்காத சக்தி உடையதை மனிதன் கண்டுபிடித்து விட்டான், பிளாஸ்டிக் என்னும் ஒரு கெடுதலை. எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக் குப்பைகளினால் அந்த மண்ணை எல்லாம் நாம் மறிக்க செய்து விட்டோம். எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகளுடைய குன்றுகள் மலைகளாக தோன்றுகின்றன. இதையெல்லாம் எப்படி நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அழிக்க முடியும்? இந்த குப்பைகள் எல்லாம் 20 இருந்து 500 வருடங்கள் வரை மக்காமல் இருக்கும் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில பிளாஸ்டிக் குப்பைகள் 1000 வருடங்கள் வரை கூட மக்காம இருக்குமாம். பார்த்து கொள்ளுங்கள். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். விமானம் படைத்ததோடு விட்டுவிட வேண்டியதுதானே? அந்த பறவைகளை எல்லாம் நாம் ஏன் அழிக்க வேண்டும் சார்? மரங்கள் இருந்தால்தானே பறவைகள் இருக்கும். அசோகர் அன்று சாலைதோறும் மரங்களை நட்டினார். இப்பொழுது நாம் அவற்றையெல்லாம் வெட்டினோம். பாய்ந்தோடு மீன்களை கண்டு படகை கண்டான். ஆனால் இப்பொழுது அந்த மீன்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? ரசாயன கழிவுகள், சுத்திகரிப்பினால் வந்த கழிவுகள் எல்லாவற்றையும் போட்டு அந்த நீரை எல்லாம் விஷமாக்கி இப்ப அந்த மீன்கள் எல்லாம் கரையோரம் வந்து செத்து மடிவதை கண்டால் நமக்கு மனம் பதைபதைக்கிறது. வல்லூர், இன்னும் சில கொக்குகள், நாரைகள் என்று பல பல பறவைகள் எல்லாம் இப்பொழுது அரிதாயிற்று. காக்கா, குருவி கதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம் சார். அந்த குருவிகள் இப்பொழுது எங்கே இருக்கின்றன? காக்கை, குருவி நம் ஜாதி, நீல் கடலும் வானும் நம் கூட்டம் என்று அவர் என்னவோ பாடிவிட்டு போயிட்டார் நம்முடைய பாரதியார். ஆனால் அந்த குருவிகளையும் மற்ற பறவைகளையும் பாட்டிலும் படத்திலும் தான் பார்க்க முடிவதாக இப்பொழுது நம்மளுக்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒன்றுமில்லை. நான் என் வீட்டின் முன்னால் உட்கார்ந்திருந்தேன். ஒரு மரங்குத்தி பறவையை ஒரு வேப்ப மரத்தில் பார்த்தேன். அழகாக இருக்கிறது என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அதனுடைய இணை வந்து நின்றது. இரண்டும் பேசிக்கொண்டன. தலை எது மூக்கெது என்று வித்தியாசம் தெரியாமல் 2 பக்கமும் கூர்மையாக இருந்தது. சிறிது நேரத்தில் அவை என்னுடைய வீட்டின் அந்த மொட்டை மாடியில் வைத்திருந்த ஒரு கூட்டினில் போய் உணவை, அம்மா அப்பா 2 பேரும் வருகிறார்கள். மாறி மாறி உணவு குடிக்கிறார்கள். உள்ளே கீச் கீச் என்று சத்தம் கேட்கிறது. ஓ, இங்கதான் நீங்க இருக்கிறீங்களா என்று நான் மனதில் நினைத்துக் கொண்டு அதை அழகாக பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் என்னுடைய விருந்தாளி ஒரு பெண்மணி மேலே வந்தார். நான் அவரிடம் சத்தம் போடாதீங்க, அந்த குருவிகள் போயிரும் என்று ஜாடை காட்டி சொன்னேன். அந்த அம்மாவும் நான் சொன்ன அப்படி சத்தம் போடாம தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல நம்மளை விட விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அறிவு அதிகம் அல்லவா? அதனால் அதை தெரிந்து கொண்டு அவை பறந்து போய்விட்டன. ஆனால் அதற்கு பின்னால் நான் அந்த அம்மாவிடம் கண்களில் மிகவும் அன்பு பொங்க, கருணை பொங்க, மகிழ்ச்சி பொங்க, எப்படி இருந்தது பார்த்தீங்களா என்று கேட்டேன். அதற்கு அந்த அம்மா சொன்ன பதில் எனக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. ஆமா, பார்த்தேன் 400 கிராம் கூட போராது. எனக்கு மனசு மிகவும் கஷ்டப்பட்டு விட்டது. ஆனால் நான் என்ன சொல்ல முடியும்? விருந்தாளி ஆயிற்றே. மோப்ப குழையும் அனிச்சம், முகம் பிரிந்து நோக்க குழையும் விருந்து. அதனால் நான் ஒன்றும் சொல்ல முடியாதல்லவா? அதனால் வாய் மூடி மௌனித்து நான் பின்னால் சென்று விட்டேன். இதையெல்லாம் சொல்வதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் என்றால், நம்மால் முடிந்த அளவுக்கு இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். இயற்கையை நாம் நேசித்தால்தான் நாம் சுவாசிக்க முடியும். ஆக இந்த தை திங்களில் தைமகளே நமக்கு இந்த அறிவுரை சொல்வது போல நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். 6 திங்களின் தை திங்களை தைமகளை வரவேற்கிறேன். 6 திங்களின் சீரான தைமகளே, 4 மணித்துளியும் எமை நன்றாய் காப்பவளே, எவரும் ஏறாத ஏனிதழில் எமைத்தான் ஏற்றியவளே, வேறாறு உன்னை போல் வெற்றி கனி அளிப்பாரே. சங்க தமிழ்நாட்டின் தங்க தை பெண்ணே, மங்கா புகழ் கொண்ட சிங்கார தமிழ் தொன்மையால் வையத்தின் தமிழ் மகளே, வருக வருக, எம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பாய், வருக வருக என்று உன்னை வாய் நிறைய அழைக்கின்றோம், வந்தெம்மை வாழவை. தையவளை நீ பிறந்து தரணியெல்லாம் தழைக்கச் செய், கை நிறைய செல்வத்தை எம் பை நிறைத்து செழிக்கச் செய், இந்த வையகத்தில் வளம் சேர்த்து எம்மை வாடாமல் வாழச் செய். நாங்கள் உய்ய ஒரு வழி காட்டு, உயிரே உறவே, பயிரே பசுந்தேனே, மணியே ஒளியே, மானே மயிலே, தேனே தினை அமுதே, தெவிட்டாத தெள்ளமுதே, இனிக்க பேசி என் பேச்சை இனிதே முடிக்க எண்ணுகையில், அட இப்போது கேட்கிறதே, அது என்ன புது குரல்? ஆமாம், தப்பாமல் புரிந்திட்டேன், இது தைமகள் அவள் குரலேதான்.
அவள் சொல்வதை, அவள் செப்புவதை நீங்களும் செவிமடுத்து கொஞ்சம் கேளுங்கள். உலகத்தை காப்பதற்கே என்னை உரக்க பேசி உரிமையுடன் அழைக்கும் உலக மாதா, என் பெயர் லோகநாயகி. மன்றத்தில் நிற்பவளே, ஒன்று உனக்கு சொல்வேன், நன்று அதை கேட்டு நீவிர் நலமுடன் வாழ்வீரே. பாய்ந்து செல்லும் நதிகள், ஓடி வரும் ஓடைகள், அசைந்தாடி பெருகும் ஆறுகள், திசை தேடி போகும் அருவிகள் என்று இயற்கை அளித்த நீரையெல்லாம் நீர் இயந்திர கழிவால் மாசேற்றி தயக்கம் சிறிதும் இல்லாமல் தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கின்றீர். விளைச்சல் கண்ட நிலத்தையெல்லாம் பெரும் விலையை வைத்து விற்றுவிட்டு படைச்சவனை பழி கூறும் உங்கள் பாங்கினைத்தான் நான் என்ன சொல்வேன். இயற்கை உரம் போடச் சொல்லி இயன்றவரை முயன்றவரை எல்லாம் இழித்து பேசி இப்போது நீங்கள் முழிப்பதை பார்த்து உங்களையெல்லாம் பழிப்பதற்கு என்னுடைய பாழும் மனம் ஒப்பவில்லை. பசுமையில் புரட்சி செய்வோம் என்று பச்சை மண்ணில் நஞ்சை தெளித்தீர். ஆம், பூச்சிக்கொல்லி மருந்து கொண்டு சூழ்ச்சி செய்து மண்ணை கெடுத்தீர். களைக்கொல்லி மருந்து அடித்து மண்ணை காக்கும் உயிர்க்கெல்லாம் கொள்ளி வைத்தீர். காய்த்த மரத்தை எல்லாம் கருணை ஏதுமின்றி நேர்த்தி கடன் ஒன்றை நிறைவேற்றுபவர் போல் சாய்த்து வீழ்த்தி விட்டீர். பின் அந்த வானம் ஏய்த்து விட்டது என்று ஏசி தீர்க்கிறீர். இதை பார்த்து என் மனம் பதைபதைத்து போனதை ஆர்த்த அறிவுடையீர் அறிய மாட்டீரோ? வயலில் கண்ட நண்டுகள் எங்கே? வண்டுகள் எங்கே? வண்ணத்து பூச்சிகள் எங்கே? தேனீக்கள் எங்கே? தேன் சிட்டுகள் எங்கே? உண்மையை சொல்லுங்கள், உழவனின் தோழன் அந்த மண்புழுதான் எங்கே? உழுத நிலத்திலும் நஞ்சு, உண்ணும் உணவிலும் நஞ்சு, பழுத்த பழத்திலும் நஞ்சு, பருகும் நீரிலும் நஞ்சு, எங்கும் நஞ்சு, எதிலும் நஞ்சு என்பதைக் கண்டு பொங்கி குமைகிறேன், பொறுக்கவில்லை என் நெஞ்சு. அப்பாவின் சொத்து அழகு நிலத்தை அழுக விட்டு ஐடி ஐடி என்று அழுக்காமல் ஓடுபவரே, மென்பொருளில் நீங்கள் பணி செய்தாலும் தின்பொருள் என்று ஒன்று உங்களுக்கு தின்பதற்கு வேண்டாமா? பிட்டையும் பிரியாணியையும் தட்டில் இட்டு ஒரு கட்டு கட்டலாம். கணினியின் காவலரே, சுட்ட இட்லியும் சூடான ஆப்பமும் வட்ட தோசையும் வடிவான பணியாரமும் அட பிச்சை பாத்திரத்தின் எச்சில் சோறும் கூட உன் பசியாற்றும். உங்களுடைய பிட்ஸும் பைட்ஸும் எதையாற்றும்? ஏரியில் வீடு கட்டி ஏசி சுகம் தேடுகின்றீர். ஏறு பிடித்தவனைத்தான் ஏய்த்து பிழைக்கின்றீர். சீர்கட்ட மனிதரே, சித்தம் கலங்கி நிற்கின்றீர். ஊரை கூட்டி பேசுங்கள், உண்மையை உரக்க கூறுங்கள். வரவேற்று எனக்கு வாழ்த்துப்பா பாடும் நீங்கள் என் சொல்லை சிரமேற்று இன்றே செயல்பட்டால் தரமான வாழ்வு கிட்டும். அதன் பின்னர் அறம் செழிக்கும், மரம் மறையும். உங்களை அலைக்கழிக்கும் இடரெல்லாம் புறங்காட்டி ஓடிவிடும். புரிந்திடுவீர் புண்ணியரே. உழுபவன் சேற்றிலே கால் பதித்தால் உண்பவன் சோற்றிலே கை வைப்பான். இந்த உண்மையை உணர்ந்தால் உலகத்தாரே உயர்வீர் உறுதிபட உரைக்கின்றேன். நான் இறுதியாக கூறுகின்றேன், அதை உறுதியாக கூறுகின்றேன். அன்னை இயற்கையை அரவணைத்து செல்லுங்கள். கண்ணை திறந்து கவினுலகை காணுங்கள். இந்த மண்ணை மதித்து மரம் செடி நடவுங்கள். பின் என்னை அழையுங்கள், உமை எப்போதும் வாழ வைப்பேன். தைத்திருநாளாம் இந்நாளில் தைமகள் என் வாழ்த்துக்கள் என்று கூறி சென்று விட்டாள். தைமகள் பேசியதை தமிழ் மன்றத்தார் கேட்டீரே. இனி நாம் செய்யப்போவது என்னவென்று சிந்தனைதான் செய்வீரே. வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு 5 பேருடைய இது இருக்கு. அவர் சொன்ன மாதிரி அவங்களுடைய முத்தாய்ப்பு பத்திரம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா பட்டிமன்றம் இருக்கிறனால, என்னுடைய ஆசான் தலைமை பட்டிமன்றம் நடக்கிறதுனால அவருக்கு வழி விட்டு அதனால நான் சொல்லி, அதாவது ஃபர்ஸ்ட் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர் பல்துறை வித்தகர்னு சொல்லலாம். தமிழறிஞர், சிந்தனையாளர் மற்றும் சிறந்த கல்வியாளர். அவருடைய நூல் 2 நூலில் குறிப்பாக சொன்னார். ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஆங்கில நூல், தமிழ் மொழி வரலாற்று விளக்க மிகச்சிறந்த ஆய்வு நூல். அப்புறம் இருந்த தமிழ் மாலை அப்படின்னு ஒரு நூல். இவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பிரெஞ்சு, ஜெர்மன் உட்பட பல மொழிகள் புலமை பெற்றவர். சாகித்ய அகாடமி விருது உட்பட பல விருதுகளை பெற்றவர். அதாவது மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் முதல் இதாக இருந்தார், துணைவேந்தராக இருந்தார். தமிழ் தாத்தா ஊவேசா இவருடைய மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு வரலாறை மறைச்சிட்டாங்க. அதாவது சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு உண்டு இருக்கு. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவருடைய மாணவர் ஊவே சாமிநாதையர். ஊவே சாமிநாதனுடைய மாணவர் கீவா ஜெகநாதன். கீவா ஜெகநாதனுடைய மாணவர் மனசை பாக்கீரன். இந்த வரலாறு வெளியே எங்கேயும் சொல்லாமல் அப்படியே இது பண்ணிட்டாங்க. உலகம் புரிஞ்சு சொல்றது சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் தான் சொல்றாங்க. இது இங்கே ஒரு வரலாறு ஏற்பட்டிருக்கு. அவருடைய புகழ் என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். அப்புறம்
விவேகானந்தர் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் இந்தியாவுடைய ஆன்மீக வழியை அப்போ இந்து மத கலாச்சாரத்தை உலகதை செய்தார். சிகாகோ உரை அதுக்கு மூல காரணம் இருந்து உதவி செஞ்சவர் நம்ம ராமநாதபுரம் ராஜா சேதுபதி. அப்புறம் 1897 ராமகிருஷ்ண மிஷன் மடத்தை தோற்றுவிச்சார். எழுமின் விழுமின் செய்மின் இவருடைய தாரக மந்திரம். அப்புறம் கப்பலில் அந்த கால விமானம் இல்லை, கப்பலில் பயணம் செஞ்சுருக்காரு. அப்போ பயணம் செய்யும் போது தொழிலதிபர் டாட்டா இவரோட பயணம் செஞ்சுருக்கார். அப்போ இவர் சொன்னாராம், ஆன்மீகவாதி அறிவியலை பற்றி சொல்லியிருக்கார். அதாவது இந்தியாவில் அறிவியல் ஆர்வமிக்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் ஒரு செல்வ செழிப்பாளர் இருக்கிறதுல இருக்கீங்க. இந்தியாவில் அறிவியலை மாத்திரம் முதன்மைப்படுத்தி இந்திய அறிவியல் கழகம் ஒன்று ஏற்படுத்துங்க, நிறைய விஞ்ஞானிகள் அதை உருவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆலோசனை மேல் தோன்றியதுதான் இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரில். அதில் நம்ம இவர் சர்சி ராமன் கூட அதில் இதாக இருந்தார். இந்த மாதிரி ஒரு இது அவரோட சொன்னார். தேவைவாக்க என்ன பழிச்சிட்டு இருக்கேங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. 1897 சொல்லியிருக்காரு, இந்தியா 50 வருஷம் சுதந்திரம் அடையும், ஆனால் அது பரிபூர்ண சுதந்திரமாக இருக்காது. அது அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறது என்ன தேவவாக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் எம்ஜிஆர் பற்றி சொல்லணும்னா அவரோட கட்சிக்கு நம்ம உள்ளவ வேண்டாம். ஒரு நடிகராக இருந்து ஒரு நாட்டுக்கு ஆண்டார் அப்படிங்கிறத ஒரு வரலாறு உண்டு, உலகத்தில் ஒரு வரலாறு உண்டு பண்ணியிருக்கார். ரெண்டாவது, அவர் வாழ்ந்த காலம் 70 ஆண்டுகள். முதல் 40 ஆண்டுகள் ரொம்ப கஷ்டமான காலம். அடுத்த 30 ஆண்டுகள் அவருடைய வாழ்வியல ராஜபரம்பரையா இருந்திருக்காரு. அப்புறம் என்ன சொல்றதுன்னா, கட்சி ஆரம்பிச்சு குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிச்சதுன்னா இந்திய வரலாறுல பார்த்தாலும் இதெல்லாம் இவர் தான். 72ல கட்சி ஆரம்பிச்சு 77ல முதலமைச்சர் ஆயிட்டார். இது ஒரு வரலாறு. அப்புறம் இன்னொரு இது என்ன, அவர் ஆட்சி திரையில் இருந்த போதும் சரி, முதலமைச்சரான போதும் சரி, அவர் சாப்பிட்டு இருக்க சமயத்தில் யாராவது அவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் கூப்பிட்டா சரின்னு உட்கார வச்சு சாப்பிட்டா தான் அவருக்கு திருப்தியாமா. அப்படி ஒரு வரலாறு படிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் சீர்காழி கோவிந்தராஜன், இசைமணி என்று போற்றப்படும் சீர்காழி கோவிந்தராஜன், கம்யூனிஸ்ட் உலகில் ஈடி இணையற்ற வெண்கல குரலுக்கு வேந்தர், சென்னை தமிழ் செல்வி இசைமணி ஒரு பழங்கட்பட்டங்களை. அவருடைய இது என்னன்னா 3 லைன் இருந்தாரு. அவர் கச்சேரியை வந்தீங்க பார்த்தீங்கன்னா பக்தி பாடல், கர்நாடக இசை மற்றும் திரைசை பாடல்கள். திரைசை பாடல்கள் குறைவாக தான் பாடினாரு. மெயின் பக்தியில் இதுக்கு தான், கர்நாடக இசைக்கும் பக்தி இலக்கிய இது இந்த பக்தி பாடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அப்புறம் அவர் வந்து சில அகத்தியர் உட்பட சில திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு. ஆனால் இப்போ நடித்த படத்துல முத்திர பதிச்சிருக்காரு. குறுகிய சினிமா திரைப்பாடங்களையும் குறைவாக தான் பாடியிருக்காரு. திரையில நடிச்சதும் குறைவாக தான் நடிச்சிருக்காரு. ஆனால் முத்திர ஆனால் என்ன, அவருக்கு இப்போ பல கலைமாவணி இப்போ நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. சென்னை பல்கலை கௌரவ டாக்டர் வழங்கணும். ஆனால் வாழ்ந்த காலம் ரொம்ப குறைவு, 55 ஆண்டுகள் தான் இருந்திருக்காரு. அவரோட சொன்ன வாக்குறுதி அவருடைய மகன் நிறைவேற்றிருக்காரு. உடலாலும் உள்ளத்தாலும் மக்களுக்கு நீ சேவை செய்ய வேண்டும் சொன்னார். அதுபடி அவர் மருத்துவத்துறையிலும் சேவை செஞ்சிருக்காரு. இது இசை கச்சேரியும் செய்து பண்ணி அப்பாவினுடைய கனவை நனவாக்கிட்டு இருக்காரு. அவருடைய புகழ் என்று நிலைச்சு நிற்கும். அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது மிகச்சிறந்த புரட்சியாளர். அந்த காலத்திய இந்திய சிவில் சர்வீஸ்ல இதாகி லண்டனுக்கு போய் இங்கிலீஷ்காரங்கிட்ட வேலை செய்யறதா அப்படின்னு சொல்லி வேலையை திறந்துட்டு வந்தாரு. காங்கிரஸ்ல இருந்தார். காங்கிரஸோட காந்தி கூட மனஸ்தாபம் ஏற்பட்டு இந்திய தேசிய ராணுவம் ஒன்று ஏற்படுத்தி அந்த காலத்திலேயே வெளிநாடுகளில் போய் உதவியெல்லாம் வாங்கி, அதாவது காந்தியினுடைய சத்தியாகிரகம் மூலமா நம்ம சுதந்திரம் வாங்க முடியாது, அவங்களுக்கு நேர இது பண்ணாதான் போராட்டினா தான் விடுதலை வாங்க முடியும் அப்படின்னு இது பண்ணி அதில் பெண்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் முன் வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்படி இந்தியாவினுடைய புகழை எங்கேயும் வெளிநாட்டிலெல்லாம் பரவ செய்து அவர் வந்து 45 விமான விபத்தில் இறந்துட்டார். ஆனால் ரொம்ப நாள் அது சந்தேகத்துக்குரியதாகவே இருந்தது, அவர் இறந்தாரா இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் முடிவாயிடுது அவர் வந்து விமான விபத்தில் தான் இறந்தார் அப்படின்னு. ஆனால் அவர் புகழ் வந்து என்னைக்குமே நிலைச்சிருக்கும். அடுத்தது சகோதரி சொன்னாங்களே, ஜேசி குமரப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? இயற்கை ஆர்வலர். அதாவது அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர். அந்த காலத்தில் பொறியியல்பட்டவர். காந்தியினுடைய இதில் வந்து ரொம்ப இதாகி காந்திக்கு பிரதம சீடர் பொருளாதார ஆலோசனை சொல்ற அளவுக்கு வந்திருக்காரு. இயற்கை வளங்களை சுரண்ட மனித தேவையும் இயற்கையும் சமநிலைப்படுத்தும் பொருளாதாரத்தை விரும்பினார். அதாவது இயற்கை வளங்களை சுரண்டாமல் மனித தேவையையும் இயற்கையும் சமநிலைப்படுத்தும் பொருளாதாரத்தை அவர் விரும்பினார். பெரிய தொழிற்சாலைகளை விட கிராமப்புற குடிசை தொழில்களை இந்தியாவின் வறுமையை நீக்கும் என்று நம்பினார். மற்றவர்கள் உழைப்பை சுரண்டாத வன்முறையற்ற பொருளாதார முறையை உருவாக்க முயன்றார். அப்புறம் அதிகப்படியான உழவு மற்றும் அந்த இதுவாக ரொம்ப அவர் பிறப்பால் கிறிஸ்துவர். ஆனால்
இறக்கும்போது சொன்னார், நான் இறந்தவருக்கு என்னுடைய உடலை இந்து முறைப்படி அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கடைசியாக மதுரை டீ கல்லுப்பட்டு ஒரு இதில் இருந்தார். அவரான அவருடைய மனிதன் இயற்கையிடமிருந்து எதை எடுக்கிறானோ அதை திரும்ப கொடுக்க வேண்டும், அதுவே உண்மையான பொருளாதாரம் என்றார். அவருடைய புகழ். ஆனால் பெரிய என்ன ஜேசி குமரப்பாங்கிறது அவ்வளோ இதாக தெரியலை. இவங்க சுற்றுப்புற சூழல் சொன்னதுனால அந்த விஷயத்தை நான் உள்ள சேர்த்துனேன். ஜேசி குமரப்பாங்கிறவர் அவ்வளவு பப்ளிக்காக தெரியல. கவர்மெண்ட் அவரை பற்றி ஒன்றும் பெருசாக படுத்தலை. ஆனால் அவருடைய வரலாறு படிக்கும்போது அந்த காலத்திலேயே ரொம்ப இது பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, இயற்கை வளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவருடைய புகழ் என்றுமே நிலைச்சு நிற்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பூமி தாய் முதல்வர்களுக்கு ஒரு தாய் முதல்வர் உங்கள் உடன் வருவா சகோதரன் உங்களுக்காக உறவாடி கொள்கிறேன். கம்மன் கழகத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்த வணக்கங்கள் குறித்தார்கள். அதாவது திருமூலர் சொல்வார், பின்னை நின்றன பிறவி செய்வது, என்னை நன்றாக இறைவன் முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தலன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இந்த தமிழ் செய்யுமாறு அப்படிங்கிற வார்த்தை இங்கே தமிழ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னலை இனிமையாக்கும் தத்துவம் அது தமிழ் என்பதற்கு. இது இந்த இடத்துல அதே தான் சொல்றாரு, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படிங்கிறார். ஆகமத்தான் இன்னடை இனிமையாக்குற தத்துவத்தில் வாழுகிற நெறியை இந்த பூமி தாய் நமக்கு கொடுத்திருக்கிறாள். எனவே அப்படி கொடுத்ததுனால அது நம்ம கண்டிப்பாக அதை செஞ்சால் நம்முடைய உடம்பை பூரா நல்ல நெறியில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது. இதுக்கு வேறு யாரும் இல்லைங்க, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். அதாவது அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறாருங்க, த ப்ரீஃப் ஆன்சர் டு தி பிக் கொஸ்டின் அப்படின்னு. நான் ஒரு சிறிய வினாவுக்கு பெரிய விடையை தர வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த புத்தகத்தை எழுதின அவர் என்ன பண்ணார்னா, வேர் இஸ் காட், இங்கே கடவுள் காட்டு அடித்தார். இந்த தத்துவத்தை அந்த புக்கு பூரா எழுதினால அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இவருடைய மனைவி காதலித்து கல்யாணம் வச்சவங்க, கல்லூரி வாழ்க்கையிலேயே காதலித்து கல்யாணம் வச்சவங்க, உடல் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் தன் கணவனை காதலித்து கல்யாணம் வச்சவங்க கிறிஸ்டின் மதத்தை இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு விவாகரத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ விவாகரத்தை வாங்கிட்டு போனாலும் அவர் என்ன பண்ணார், ரெண்டாவதாக இத்தனைக்கு அவர் ஏஎல்எஸ் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்படுறார். அதாவது அனிமியா லூசிங் த சிஸ்டம் ஆஃப் த பாடி அப்படின்னு பேர் அதுக்கு. ஆனால் நியூரான்கள், அதை மூளையில் இருக்கிற நியூரான்கள் அப்படின்னு தான் பதிவு பண்ணும். புரோட்டீன் மூலக்கூறுகளாகத்தான் நம்ம எண்ணங்கள் பதிவாகும். அதாவது நம்ம மூளை பெருமூளையில் பதிகிற இடுகலை அப்படின்னு பேர். அது பின்னால் வர்ற அந்த மூளைக்கு வழக்கலைன்னு பேர். இந்த வழக்கலை செயல்படும் போது தான் நம்முடைய நரம்பு முழுசாக வேலை செய்யும். இது ஏன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்படி வேலை செஞ்சுட்டு அந்த இது பாதிக்கப்பட்டதுக்கு பின்னால் அவர் என்ன கண் அசைவு மற்றும் இந்த கண் அசைவு இந்த இரண்டை வைத்துக்கொண்டு ப்ரோக்ராம் அந்த இதை வைத்துட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுடைய தன்னுடைய வெளி உலகத்தெல்லாம் பேசினார். கிட்டத்தட்ட 21 புத்தகங்களை எழுதியிருக்கார். இது உலகத்திலே அதிகம் விற்பனையாகப்பட்ட புத்தகம் நூல்களும் அதுதான். எனவே இப்படிப்பட்டவர் என்ன ஆகிறார்னா, இவருக்கு என்னன்னா 1942 பிறந்தவர். 68லேயே இவருக்கு ஒரு சோதனை என்னவென்றால், இவர் 64லேயே நோய்வாய்ப்பட்டார், 68ல் இறந்துருவார். இதுக்கு மேலே வாழ்வதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்று சொல்லப்பட்ட விதி 98% வாழ்வதற்கு அவருக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, நான் நியூட்டன் உட்கார்ந்து அந்த கோல்டன் சேரில் உட்காராம நான் சாக மாட்டேன், என்னோட விஞ்ஞான சாதனை சாகவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக முயற்சி செய்தார். இதை நீங்கள் பார்க்குற போது மருந்துங்கிற அதிகாரத்தில் வள்ளுவன் கூட சொல்லுவான். ஏன்னா, முற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் அப்பால் நாள் கூட்டே மருந்து. ஐயா, நீ மருந்து சாப்பிட வேண்டான்னு சொல்லலை ஒன்றைய, ஆனால் அந்த மருந்து சாப்பிடுவதற்கும் 4 கொள்கைகளை கடைபிடிக்கணும். ஏன்னா, நோய் உற்றவனைப்பார், தன்னைத்தானே தன் நோயை நீக்கி கொண்டான் என்று பார். ஆனால் அதே சமயத்தில் மருந்தை சாப்பிட்டு வருத்தப்படாத. அதை வருத்தப்படுவதை விட அதுக்கு என்ன பண்ணா, உன்னோட உழைப்பில் கவனம் செலுத்து, உழைச்செல்வான். இது 4 கொள்கை இருந்தால் உன்னோட மருந்து உனக்கு பயன்படும், இல்லை என்றால் உன் மருந்து உனக்கு பயன்படாது என்ற கொள்கையே இங்கே வள்ளுவனும் கூட குறிப்பிடுகிறான். சரி,
இது அதோட விட்டாரா? ஸ்டீவன் காக்கின்ஸ்க்கு முன்னால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம வரலாறு சொல்லார். நசைத்த மேனி இவை ஈதன உணர்ந்தாங்கே நன்னியும் கண்டுவராதந்தோ திசைத்த மாமரைகள் உயங்கின மயங்கி திரும்பினவடில் திரும்பிடுச்சான். ஏதோ என்னுடைய உடம்பு கெட்டு போச்சு, ஏன் கெட்டு போச்சுன்னு எண்ணவே முடியல என்னால். ஆனால் அதை எண்ணி பார்த்துருக்கணும். அப்படி முடியலைன்னா எனக்கு இந்த உடம்பை காப்பாற்ற எப்படின்னு தத்துவத்தை சொல்லி கொடுத்தது. ஆனால் அவையெல்லாம் என்னை விட்டு ஓடி போய் விட்டன. ஏனென்றால் ஐயகோ நான் இதை இதுக்கெல்லாம் இருக்கிறேனே ஐயகோ அப்படின்னு கேட்டு போட்டு என் நாவை அவ்வழி இசைத்தலங்கனவும் நான் அப்படி இசைக்கணும். இசைத்த போது வலுத்து பெருகும் அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று அட்டாங்க யோகத்தில் அட்டாங்க யோகம் நாளில் சொல்லுவார் வரலாறு. எனவே இந்த நெறிகள் நம்முடைய இதையே நாம் கடைப்பிடிச்சவர்களே ஸ்டீவன் காக்கின்ஸ் கடைப்பிடிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? அவருக்கு எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அவருடைய இலக்கு என்ன? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நியூட்டன் உட்கார்ந்த அமைதியான சேரில் நான் உட்காரணும். அதுதான் என்னுடைய கொள்கை. அதுக்காக இந்த விஞ்ஞானத்தை ஆராயுது. இதை சொல்லப்போனால் அவருடைய கடைசி பெண் லூயிஸ் காக்கின்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு வரான். 4 மணிக்கு எந்திரிச்சு 10 மணி வரைக்கும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாரான். அப்புறம் மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுப்பாரான். ஒரு 4 மணிக்கு மேலே எந்திரிச்சு மறுபடியும் ஆரம்பித்தா நைட் 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ண வரான். பாருங்கள், அவரே 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிறார். நாம் ஆரோக்கியம் உள்ளவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று மாணவ செல்வங்களை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். புரிஞ்சுதா? அப்படி உழைத்தவன் யாருமே தோற்று போனதில்லை என்பதை சொல்லுகிறது இந்த மந்திரம். இந்த 3 மந்திரங்களும் அது வழி சொல்லுகிறது. எனவே ஸ்டீவன் காக்கின்ஸோடைய மன வலிமையே அவர் 1968 முழுவதாக இறந்து விடுவார் என்று அத்தனை மருத்துவர்களும் சொன்ன போதிலும் கூட அவருடைய ஆயுள் காலத்தை 50 ஆண்டுகள் தன் உழைப்பின் மூலம் நிலைநிறுத்தி கொண்டார். எனவே பிறப்பு என்பது ஆண்டவன் கையில் என்றாலும் கூட இறப்பு அது உங்கள் கையில் மட்டும் இருக்கிறது என்பதை நிரூபித்தவர் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என சொல்லி நன்றியுடன் விடைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் SM சுருத்தி. நான் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி புலிப்பாளையத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு நான் தென்கட்சி சுவாமிநாதன் அவரோட ஒரு சின்ன கதை தான் சொல்ல போறேன். ஒரு ஊர், அங்கே ஒரு ராஜா இருக்காரு. அவர் பேர் மட்டும்தான் ராஜா. ஏன்னா அவர் ஊருக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு. அவர் நிறைய காசு வச்சிருக்கேன், நான் ரொம்ப அந்தஸ்து எதுக்கு எடுத்தாலும் மிரட்டுறது அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ஒரு நாள் அவர் பையன் அப்பா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒருத்தர் இருக்காங்க, அவர் பேர் குரு, அவர் மாதிரி படிக்கிறதுக்கு சொல்லி தருவாங்க, போட்டான்னு கேட்குறாங்க. உடனே அந்த ராஜா, சரி வீட்டில் சும்மா தானே இருக்கேன், ஏன்டா படித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் மாதிரி எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது எவ்வளோ எடுத்து சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க. அந்த குரு ஒரு 2 வருஷமாக நடத்திட்டு இருக்காரு. உடனே 2 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம இவங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் மாதிரி வச்சு பார்க்கலாம், அவங்க அதிகமாக இருக்க வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட நம்ம லீவுன்னு சொல்ல வேண்டாம், அதுக்கு பதிலாக இல்லாட்டி நான் எதுவுமே சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம், அப்போ தான் அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன், இதுல நீங்க பாஸ் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு நான் கல்வி நடத்துவேன் அப்படின்னு சும்மா சொல்றாரு. உடனே அந்த குழந்தைங்களுக்குலாம் ஐயோ சரி அப்படின்னு பார்த்தா எல்லா குழந்தைங்களுமே ஃபெயில் ஆயிடுறாங்க. அந்த ராஜாவோட ஒரே ஒரு பையன் மட்டும்தான் பாஸ் ஆகுறான். அப்புறம் 2 நாள் லீவ் விட்டுறாங்க. அப்புறம் ஒரு வாரமா அந்த ராஜா ஐயோ என் பையனை காணோம், எங்க போனான்னு வேற தெரியல, நமக்கு வர பதவி முடிய போது நம்ம பையனுக்கு வேற கொடுக்கணும் ராஜா பதவி, எங்க போனானே தெரில, சரி அந்த குரு கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு போய் அந்த குரு கிட்ட கேட்குறாங்க. உடனே அதுல உங்க பையன் நல்லது கத்துக்க போயிருக்கான், என்ன உங்ககிட்ட தான் நான் படிக்க விட்டேன், நீங்க எப்படி இப்பெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த குரு போயிடுறாரு. உடனே நான் என் பையன்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அந்த ராஜா அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. அப்புறம் சரி நம்ம பல் தொலைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. பார்த்தா அங்க ஒரு தோட்டம் இருக்கு, அங்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு விறகு பொறுக்கிட்டு கையில அரிவாள் வச்சுட்டு யாரும் நடந்து வராங்க. பார்த்தா அது ராஜாவோட மகன்.
உடனே தம்பி என்னடா பண்ற, என்னடா நீ எவ்வளோ பெரிய பையன், நீ என்ன இப்படி நினைச்சிருக்க, இப்ப நீ இந்த ஊருக்கு ராஜாவே ஆக போற, என்கிட்ட எவ்வளோ அந்தஸ்து இருக்கு, நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, எங்க அந்த குருவை கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் வந்துட்டு இல்லப்பா, இது வந்துட்டு நான் கத்துக்கக்கூடிய இடம், நீங்க வந்துட்டு இப்ப நீங்க எனக்கு அப்பாவும் இல்லை, நான் குரு சொல்றதுதான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அந்த பையனும். உடனே அந்த குரு வராரு, திரும்பி வந்துட்டு பா அங்க விருந்தாளி தங்கறதுக்கு இடம் இருக்கும்ல, அதை கூட்டுன்னு சொல்றாங்க. உடனே அந்த குரு கிட்ட போய் நம்ம பேசினாதான் உண்டு அப்படின்ட்டு ராஜா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் எவ்வளவு பணக்காரன் தெரியுமா, நான் நினைச்சவனாலும் இங்க நடத்தவே முடியாது, நான் எவ்வளோ அந்தஸ்து இருந்தவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. உடனே இதனாலதான் உனக்கு வந்துட்டு உன்னை ராஜான்னு மட்டும்தான் பேரே தவிர, ஆனா உன்னை மக்கள்ல ஏமாதிக்க மாட்டேங்கிறாங்க, நீ வந்துட்டு ஒரு பணியோட நடந்துக்கிறது இல்லை. இப்ப வந்துட்டு கல்வி வந்துட்டு கல்வி மட்டும்தான் அழியாத செல்வம், ஆனா மற்ற செல்வங்கள் எல்லாமே அழிஞ்சிரும். அதனால நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் பையன் வந்துட்டு கல்வி தானே கத்துக்கிறான், உன்ன மாதிரி என்ன காசு இருக்குன்னு ஆடுறானா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நம்ம வந்துட்டு கெட்டது நமக்கு வந்து செஞ்சாலும் அவங்க கிட்ட வந்துட்டு பணியோட நடந்துக்கணும். அதுவும் இல்லாம நம்ம வந்துட்டு மற்ற செல்வங்களை விட்டு சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு கல்வியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் காயத்ரி. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபைனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். வழக்கறிஞர் ராமேஸ்வரம் ராமன் அவர்களுடைய தலைமையில் கல்லூரியிலிருந்து பட்டிமன்றங்களில் பேசிகிட்டு இருக்கேன். ரவீந்திரன் ஐயா சொன்னார் கம்மன் கலைக்கூடத்தை பற்றி, அதனால் பார்வையாளராக தான் வந்தேன். இங்கே எல்லாரும் பேசுகிறத பார்த்துட்டு எனக்கும் ஆசை வந்தது பேசணும் அப்படின்னு சொல்லி. அதனால் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு 3 நிமிடங்கள் தான். இன்றைய நாளுடைய சிறப்பை பற்றி பேசலாம் அப்படின்னு தான். யாராவது பேசியிருந்தாங்கன்னா அதை அப்படியே விட்டுறலான்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் வேற யாரும் அதை சொல்லாதனால இன்றைய நாளோட சிறப்பை சொல்லலாம் அப்படின்னு. இன்றைக்கு தை அமாவாசை. அபிராமி பட்டருக்கு வந்து அமாவாசை பௌர்ணமியாக தோன்றிய நாள். அபிராமி அந்தாதியோட சிறப்பை பற்றி அவ்வளவு அழகான ஒரு தமிழ். சொற்சுவை, பொருட்சுவை, அணி, யாப்பு எல்லாமே அதில் இருக்கும். அதை வந்து எளிமையாக வந்து ஒரு பாமர மக்களுக்கும் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது எழுத்தை விட என்றைக்குமே பேச்சு தான். கம்பராமாயணம் வந்து இவ்வளவு வருடங்கள் தொடர்ந்தும் இன்றும் இந்த பூமியில நிலைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரியான கம்பன் கலைக்கூடம், கம்பன் கழகங்களால தான். எல்லார்த்தாலையும் வாசிக்க முடியாது, ஆனா எல்லார்த்தாலையும் கேட்க முடியும். எல்லா சொல்லோட வலிமை அப்படி வந்து பாமரர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டுல வந்து படப்பிடிப்பு நடத்திட்டாங்க. அதுக்கு பாட்டு எழுதுறதுக்கு கண்ணதாசனை கூப்பிட்டுருக்காங்க. கண்ணதாசன் ஐயா வந்து ரொம்ப அழகா அந்த மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி குலைந்த அணியே, அணியும் மணிக்கழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரும் இருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படி எழுதிட்டார். அடுத்த வரி என்ன எழுத போறாங்கன்னு எல்லாரும் ஆர்வமா இருக்கும்போது கண்ணை மூடி யோசிச்சாராம், அபிராமி பட்டர் எப்படி அம்மனை கும்பிட்டுருப்பாரு அப்படின்னு. அம்மா தாயே தயவு செஞ்சு வந்துட்டு தெரியாம வந்து இன்னைக்கு அமாவாசை இருக்கிற அன்னைக்கு கூட நான் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கெஞ்சிருப்பாரா அப்படின்னு கண்ணதாசன் யோசிச்சாரு. அவர் கண்ணு முன்னாடி ஒருவேளை பாரதி வந்திருப்பான் போல, அதனாலதான் அடுத்த வரியே சொல்லடி அபிராமி அப்படின்னு சொல்லி போட்டாரு. நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டு உன் கண்ணாலே அப்படின்னு. இப்போ முடிவுரையா அந்த பாட்டை எப்படி முடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் என்ன எழுத போறாருன்னு எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்கும் போதுதான் குற்றால குறவஞ்சியிலிருந்து எடுத்திருக்காரு. குற்றால குறவஞ்சியில வந்து அந்த வரிகள் வரும். இடை சங்கதமென்று சிலம்பு புலம்போடு தந்தை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றெனந்து குலைந்து குலைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி வந்து பயின்றாளே. மூன்றாவதா வந்து இருக்கிறது தான் வந்து மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே. இது வரைக்கும் குற்றால குறவஞ்சியில தான். குற்றால குறவஞ்சியில் இருக்கிற அந்த 3 வரிகளையும் எடுத்துட்டு கடைசியா என்ன எழுதி போட்டாரு, மலர் பங்கையமே உன்னை பாடிய பிள்ளை முன் நிலவு எழுந்தாட, விரைந்து வாராயோ எழுந்து வாராயோ அப்படின்னு. இந்த நாளை வந்து நினைவுபடுத்தணும், அபிராமி பட்டரையும் கண்ணதாசனையும் சேர்ந்து நினைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். வாய்ப்புக்கு நன்றி. மனைவி கூப்பிட்டு வரலைங்கிற ஒரு வருத்தம் தான் இப்போ இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐயா பேசும்போது சொன்னார், பேசினாதான் ஒரு டெம்போ வருமானு கேட்டீங்களா நீங்கள்? ஐயா டெம்போ வந்தால் பரவாயில்ல, ஆம்புலன்ஸ் வந்தால் தான் தப்பு. அதனால
சிறந்த ஒரு நகைச்சுவையாளர் நடுவராக உட்கார்ந்துருக்காரு. இவர் முன்னால பேசுனால கொஞ்சம் நாங்கள் அச்சப்பட்டு தான் பேசுவோம், அவ்வளவு இதாக இருக்காரு. பண்டிகைகளுடைய சிறப்பு வந்து அந்த காலமா இந்த காலமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொண்டாடுற விதத்தில் தான் இருக்கு. உண்மையாலுமே அந்த காலத்தில் இருக்கிற சிறப்புகள் வந்து இப்போ இல்லை. இப்போ இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க. போகி பண்டிகையை நம்ம அப்படி சொல்லுவோம். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன இந்த காலத்து பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னம்மா இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஒன்று என்னம்மா அப்படின்னா, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுற வேண்டியதானே. அவங்க பழையன கழிதலும் இப்படிதான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போகி பண்டிகையுடைய உங்க வேண்டாதெல்லாம் இது பண்ணிடுங்க, புதிய சிந்தனையை நீங்க வர வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பண்டிகைகளுடைய சாராம்சமே நீங்க மறந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்போ முதியோர் ஆகிட்டாங்கன்னா சரி, இவங்க இங்க வீட்டில் இருக்கிறது வேஸ்ட், அதுக்கு அங்கேயாவது இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. கொண்டு வாங்க. இப்போ வீட்டுக்கே வந்து வாங்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. அதனால இந்த வளரும் குழந்தைகள்லாம் அது அல்ல, பழைய உடைய உங்களுக்கு வேண்டாத விட்டுருங்க. வேணுங்கிற புதிய சிந்தனைகளை உங்களுடைய மனதுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது மறுபடி பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனா இருக்க காலத்துல இந்த பொங்கல் வாழ்த்து அட்டை இருக்கு, நாங்கள் போய் பார்த்து வாங்குவோம். இந்த கடிதம் எழுதுறது, பொங்கல் வாழ்த்து அட்டை. ஒருத்தருக்கு கடவுள் பிடிக்கும், ஒருத்தருக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், ஒருத்தருக்கு கலைஞர் பிடிக்கும், ஒருத்தருக்கு அண்ணா பிடிக்கும், ஒருத்தருக்கு விவேகானந்தர் பிடிக்கும். இப்படி தேடி வாங்குவோம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து அனுப்புறதுக்கு போய் வாங்குவோம். இன்னைக்கு பொங்கல் வாழ்த்து ஒரு கடையில் கூட காணும். இதெல்லாம் மறைஞ்சே போயிடுச்சுங்க. மற்றவர்களை மனதை புரிந்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையும் மறந்து போய்விட்டது. அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பது கூட இன்னைக்கு நம்ம தெரியாம போயிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. அப்புறம் இது என்னன்னா, இந்த தாலாட்டு பாட்டு சுத்தமா அடியோட யாருக்குமே தெரியுது இல்லை. எங்க வீட்டில் என் பேரன் பேதிக்கு நான் தான் பாடின பாட்டு நான் தான் பாடுவேன். எனக்கு சினிமா பாட்டு தான் அதிகமாக தெரியும். நான் அதிகமாக இந்த செல்ல கிளியை மெல்ல பேசு, தென்றல் காற்றை மெல்ல வீசு, அதுதான் பாடுவேன் அதிகமாக. பெற்றா அதுதான் பாடுவேன். இன்னைக்கு தாலாட்டு என்னன்னு இப்போ நம்ம மனைவிகிட்ட கூட சொல்லுவேன், குழந்தைகளுக்கு ஏதோ பாடினாதாம்மா தெரியும் அப்படின்னா, அதனால என்னங்க, பையன்கிட்டயோ பிள்ளைகிட்டயோ செல்போன் வாங்கி பாட்டு வச்சு விட்ருவாங்க, தாலாட்டு பாட்டு. செல்போனில் தான் இன்னைக்கு குழந்தைக்கு தாலாட்டு கேட்குது. இப்போ இன்னைக்கு ஐயா ஒரு கூடுதல் வசதி, நீங்கள் கொடுத்த செல்போன் அதுக்கு உபயோகிட்டு இருக்குது, என் கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வரும்போது கூட அதுதான் அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. செல்போன் வந்து குழந்தைக்கு செல்போன்ல பாட்டு கேட்டு தூங்குது. இதையெல்லாம் பழசு இல்லையா, எல்லாம் விட்டுட்டாங்களே, அதான் ஒரு வருத்தமா இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரியமான உடை, இந்த பாவாடை தாவணி யாருமே போட்டுக்கிறது இல்லை. எல்லாம் இந்த சுடிதார் மேக்ஸி எல்லாருமே வந்துட்டீங்கன்னா மறுக்கல. உங்களோட உடை சுதந்திரம் தான், நான் அது இல்லை. கண்ணதாசன் எழுதினாரு, இவங்க தான் கண்ணதாசன் சொல்லுவாங்களே, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இதெல்லாம் பூர்த்த பருவமா செப்பறாங்க. ஏன்னா இந்த பழைய உடைகள் வந்து இன்னைக்கு யாருக்குமே தெரியறது இல்லையே. ஏன் மறந்துட்டீங்களா? அம்மாமாருங்க இவங்க எல்லாமே இன்னைக்கு விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு பூ புண்ணானே ரேட்டு விடாது என்றால் கூட அவங்களுக்கு சுடிதார் தான் எடுத்துறாங்க. இதெல்லாம் ஏன் விட்டுட்டாங்கன்னு எனக்கே தெரியறது இல்லை. பழைய நம்முடைய பாரம்பரிய உடைகள் எல்லாமே எங்கேயோ போயிடுச்சு. அதே போல பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து இந்த இளைஞர்கள் வந்து பாராட்டப்பட வேண்டிய இளைஞர்கள் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேங்கய்யா. இந்த ஜல்லிக்கட்டு வேணும் என்று மெரினா பீச்சில் கடல் அலை போல குவிந்த கூட்டம் இந்த இளைஞர்கள் கூட்டம் தான். இந்த கூட்டம் கொண்டு வந்தது இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மறுபடியும். மேலும் ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா, ஜல்லிக்கட்டை நல்லா காலை பிடிக்கிறவங்களுக்கு அரசு வேலை தரும்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அரசு வேலை தர ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது அந்த காலம்தான். இந்த காலத்தில் நீங்க வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இந்த பாரம்பரிய விளையாட்டை ஏறுதழுதல் என்று ஆரம்பித்தவர் நம்முடைய அந்த காலம்தான். அந்த காலத்திற்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்கன்னு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஒன்றுக்கு தான் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியும். இப்போ ராமநாதபுரத்துலேருந்து பிள்ளைங்க வந்திருக்கீங்க. ராமநாதபுரம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். யாராச்சும் புள்ளார் வச்சிருக்கீங்களாமா அவங்க வீட்டில்? என்னன்னே தெரியல இல்லையா? ஒரு வீட்லையும் கிடையாது. மார்கழி மாசத்துல புள்ளார் வைப்பாங்க ஒவ்வொரு வீட்லையுமே. அது எல்லாம் மறந்து போயிடுச்சுங்க. புள்ளார் வைப்பாங்க, எல்லா வீட்டு குழந்தைகளும் வருவாங்க, கும்மி அடிப்பாங்க, அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க.
எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து உங்கள் வீட்டில் என்ன கொண்டு வந்த, என் வீட்டில் என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கூட்டாஞ்சோறு மாதிரி சாப்பிட்டு ஒரு சமத்துவமாக இருக்கிற அந்த நிலை இன்று சுத்தமாக கிடையவே கிடையாது. பிள்ளாருனால என்னன்னு தெரியல பாருங்க, பிள்ளைகளுக்கு பிள்ளார் வைக்க நம்ம வீட்டில் சடையாண்டி வேறு சொல்லுவாங்களாம்மா, இந்த பக்கம் தெரியுமா, அதுவும் தெரியாதா? அல்வேனியா ஸ்கூல் தாண்டி அங்கே தான் வந்து எல்லாம் விளையாடுவாங்க. அந்த காலமே மாறிவிட்டது. இந்த ஒற்றுமை உண்ட காலத்தை சிதைத்து கொண்டிருக்கிறது இந்த காலம். அதை தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் முறம் யாராச்சும் தெரியுமா? முறம்னா தெரியுமா? இந்த குப்பை வலிக்கிறதுக்கு வந்து பிளாஸ்டிக்ல வச்சிருக்காங்க, அந்த முறம் தான் தெரியுது. அந்த முறம் தான் தெரியுது. ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏமா முறம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அது எதுக்குங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, அந்த அரிசி பருப்பு அரிசி எல்லாம் கல் இருந்தால் புடைச்சி எடுப்பாங்கம்மா, பருப்பெல்லாம் இருந்தால் கூட அதில் கொரோனா இதெல்லாம் தான் புடைச்சி எடுப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ அது புடைக்கிறதுக்கா அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே புடைக்க முடியும். இவங்க என்ன நினைச்சுக்காங்கன்னா சரள வடிவேல் அடிச்சதுவே மனசுக்குள்ள நினைச்சிட்டுக்கிறாங்க. இவங்க புடைக்கிறதுனா அந்த காலத்துல இருக்கிறாங்க. முறம் தொலைஞ்சு போச்சு. இன்னைக்கு வீட்டில் முறத்தால் புளியை விரட்டி அடித்தால் தமிழச்சி என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு முறமே இல்லாத வீடு தாங்கயே இருக்குது. ஏன்னா எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனால் நாங்களே சுத்தம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாங்க. நல்ல வேலை சாப்பாடாக கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க. குக்கரில் விசில் அடித்து அங்கே ஓடுறாங்க, நம்ம கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. இங்கே வாமா இருங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் மருத்துவர்கிட்ட அங்கே போனோம்னா நீங்கள் குக்கர் சாப்பாடு சாப்பிடாதீங்க, சாப்பாடு வடித்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. குக்கர் தாங்கய்யா, உண்மை சொல்ல குக்கர் தாங்கய்யா. தெரியணும்ல, அது அடுப்பு கூட்டவும் தெரியாது, விறகு வைக்கவும் தெரியாது. அதுதான் உண்மை. சாப்பாடு நான் உண்மையாலுமே கடையில் போய் சாப்பாடு வடிகட்டுறதுக்கு அதுக்கு தகுந்தவாறு குண்டா இருக்குது, தட்டம் இருக்கு. இப்படி வடிச்சு அறிவு வச்சுட்டோம்னா கரெக்டாக சீட்டிங் ஆகிட்டு கஞ்சி வடிஞ்சிடும். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இதெல்லாம் சமையல் லேட் ஆகுதுன்னு உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நாகரிகங்கிற பேர்ல நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த காலமாக தான் இருக்கிறது. பண்டிகைகள் மட்டும் இல்லை, வாழ்நாள் பூராமே கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. உலக்கு யாராச்சும் தெரியுமாம்மா? அவங்களுக்கு தான் தெரியும். ஒன்று இத்தனை பேர்த்துல 2 பேர் தான் கைது போட்டுறாங்க. இதான் ஒரு சின்ன நகைச்சுவையெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டில் உலக்கது மூலையெல்லாம் சாத்தி வச்சிருப்பாங்க. மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை. மருமக என்ன பண்ணான்னா உலக்கு எடுத்து மாமியால் ஒரே அடி. மாமியா படுத்துருச்சு, பேச முடியல, புடனையோடு அடிச்சுட்டு அப்படி பேச முடியல. அப்போ படுத்துட்டு இருக்குது. மகன் வர்றான், அம்மா என்னம்மா திடீர்னு இப்படி படுத்துட்டோமா, காலையில் நல்லா தாம்மா இருந்த அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா ஜாடை காட்டுறாங்க. அந்த மூலையில் இருக்கிற உலக்கை காமிச்சு கழுத்தை காமிச்சு அவன் மனைவி காட்டுறாங்க. அந்த உலக்கை கழுத்து இப்படி மகனை காட்டும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா என்ன ஆச்சுன்னு புரியலையாம்மா அப்படிங்கும்போது பக்கத்தால் இருந்த மனைவி சொல்கிறாங்க, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிறியே, எங்கள் கழுத்தில் இருக்கிற சைனை கழட்டி மருமக கழுத்தில் போடுன்னு சொல்கிறேன் அப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கு மாமியார் இல்லை, என் சம்சாரத்துக்கு மாமியார் இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உலக்கையை வந்து பார்க்கறதே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆட்டுக்கல், அந்த ஆட்டுக்கல்லுங்கிறது இன்னைக்கு கிரைண்டர் வந்ததுக்கப்புறம் ஆட்டுக்கல்லே போயிடுச்சு. எங்கே காலனே தெரியல. நீங்கள் அந்த காலத்தில் இந்த கர்ப்பஸ்திரியாக இருக்கிற பொண்ணுகளை பூரா அந்த உலக்கை குத்த சொல்லுவாங்க. அந்த உங்களுக்கு இடுப்பு நல்லா இது வேலை செய்யுன்னு சொல்லி உலக்கை குத்த சொல்லுவாங்க. இன்னைக்கு டாக்டர் போய் ₹1,00,000 கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உலக்கையை தொட மாட்டேங்கிறாங்க. அதுதான் அந்த லெவலில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. சட்னி அம்மிக்கெல்லாம் அரைக்கிறதே கிடையாது. மிக்சியில் போட்டு ஒரு 2 ரவுண்ட் அடிக்கிறாங்க, அவ்வளோதான். அது திப்பி எங்கள் அம்மா கொடுக்கும்போது கூட சட்னி நல்லா இருந்துச்சுங்கய்யா. 2-3 நாளைக்கு வரும். இங்கே இவங்க நம்மளை தான் தூக்கி நீ ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க அவ்வளோ தெரியும். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இது மாதிரி பழைய காலங்கள், பண்டிகை காலங்கள் மட்டுமல்ல, வாழ்நாள் காலங்களும் அப்படித்தான். அந்த காலத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்து ஒரு ஒற்றுமையை விளையாடினாங்க. இன்னைக்கு வந்து செல்போன்லையும் தொலைக்காட்சியில் 3 படம் போடுறான், பட்டிமன்றம் போடுறான், எல்லாம் ஒவ்வொரு நடிகர் சிறப்பு நிகழ்ச்சிகள் போடுறான், இதுவே தான் போடுறான். இப்படி போட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? மக்கள் வெளியே வரமாட்டேங்கிறாங்க. ஒரு இப்போ எங்கள் வீட்டு லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வீடு இருக்குது. ஆனால் யாருக்கும் அறிமுகம் இல்லை. மனிதர்களை பார்த்து கொள்ள முடியாத அளவில் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க.
இவர் திருஞான சம்பந்தம் ஐயா தான் சொன்னார். மதுரையில் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காரு. பால் வாங்கிட்டு வர்றாராம்மா. பால் வாங்கிட்டு வரும்போது ஒருத்தர் சொன்னாராம்மா, ஐயா நான் உங்களை தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேனே, ஜெயா டிவியில் நீங்கள் தானே பேசுவீங்க அப்படின்னாராம்மா. ஏம்மா உன் வீட்டு பக்கத்தில் தான் பிளாட்டில் தான் நான் குடியிருக்கிறேன், ஏன்னா நீ ஜெயா தொலைக்காட்சியில் பார்த்ததும் உனக்கு கணக்கு தெரிஞ்சுதான். இன்னைக்கு அப்படி நிலைமை போய் கொண்டிருக்கிறது. நம்ம ஏதாச்சும் பேசணும், இப்போ சம்சாரத்து சொன்னோம், ஃபோனில் சொன்னால் தான் ரெடியாகும் போடுறது. இந்த செல்போனும் தொலைக்காட்சியும் நம்முடைய நேரத்தை வீணடிப்பது மட்டுமில்லை, நம்மை தொலைக்கவும் அது செய்து கொண்டு இருக்கிறது. அதுதான் உண்மை. சிந்தனையோடு இருந்தது அந்த காலம், செல்போனோடு இருப்பது இந்த காலம். குருக்களுக்கு தட்சணை கொடுத்தது அந்த காலம், குருக்களுக்கு தட்சணை கொடுத்து படிச்சது அந்த காலம், கூகுளுக்கு தட்சணை கொடுத்து படிப்பது இந்த காலம். புத்தகம் படித்தது அந்த காலம், பேஸ்புக் பார்ப்பது இந்த காலம். இதில் நாம் எந்த காலத்திலே சிறப்பாக இருந்தோம் என்பதை எண்ணி நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். இங்கு அவையில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும், பட்டிமன்ற பேச்சாளர் திரு செல்வி காயத்ரி தேவி அவர்களுக்கும், அப்புறம் ராகவ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தலைப்பு வந்து இன்ஸ்டன்ட்மான எங்கள் அக்காவே அறிமுகப்படுத்திட்டாங்க, ஏன்னா நான் இன்ஸ்டண்ட்டாக தான் வந்திருக்கேன். தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பண்டிகை கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியை தந்தது அந்த காலமா இந்த காலமானு தான். எங்கள் அண்ணன் எனக்கு முன்னாடி வந்து பேசிட்டு போனார். நானும் அந்த அண்ணன் கடைசி வரைக்கும் இதோ வந்துருவாருன்னு பார்க்குறேன். அண்ணன் வரவே இல்லை. அண்ணன் வந்து பண்டிகையை டச் பண்ணவே இல்லை. அண்ணன் சொன்னதெல்லாம் என்னன்னா, எங்கள் வீட்டில் கிரைண்டர் இல்லை, இவங்க வந்து அந்த காலம் பேச வந்துட்டு அடுப்பு கூட்ட கூட எங்கள் வீட்டில் இல்லை யாருக்கும். ஆனால் நாங்களாம் அடுப்பு கூட்டி தான் பொங்க வச்சோம்னா, ஏன்னா நாங்கள் இந்த காலம் பழையதை அப்படியே பராமரித்து இன்னைக்கும் அதனுடைய கொஞ்சம் கூட அழகு குறையாமல் பண்டிகைகளை கொண்டாடுவது இந்த காலத்தில் தான். அந்த காலத்துலலாம் வந்து பண்டிகை நீங்கள் சொன்னீங்க, ஊர் நிறைய சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. தீபாவளி வந்துட்டா போதும், எங்கள் அம்மாவெல்லாம் எப்போ பார்த்தாலும் சமயக்கட்டில் தான் இருக்குது. இப்போல்லாம் எங்கள் அம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. சரி தீபாவளி வந்துருச்சா, காலையிலேயே எல்லாம் முடிஞ்சது, எங்கேயாவது வெளியே போகலாம் சாமி, கோயில் குளத்துக்கு போகலாம் குடும்பத்தோட. சண்டையே இருக்கிறது இல்லை எங்கள் வீட்டில். எனக்கு ஒரே ஆச்சரியம் எப்படிதான், ஏன்னா இந்த சொந்தக்காரங்க யாருமே எங்கள் வீட்டு பக்கத்தில் வர்றதில்லை. அதனால எங்கள் அம்மா ரொம்ப நிம்மதியாக இருக்கு, அப்பாடா அப்படின்ட்டு. ஆமாங்க, இப்போ சொந்தக்காரங்களாம் வந்து சக்கரை வியாதி மாதிரி, அடுத்தவனுக்கு வந்தால் நல்லா இருக்கும், அடுத்தவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் நம்ம போகும்போது நல்லா இருக்கும், நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் வரக்கூடாது, அதெல்லாம் நல்லா இருக்காது. அப்புறம் அண்ணன் சொன்னார் எடுத்தோடனே, பழையன கழிதலும் புகுதலும் தான் போகி அப்படின்னு. அண்ணன் நீங்கள் இன்னும் பழசுன்னு பழசையே பேசிட்டு அதையே கூட ஒழுங்காக பராமரிக்காம கிரைண்டரை குறை சொல்கிறீங்க, மிக்சியை குறை சொல்கிறீங்க, வாஷிங் மிஷினை குறை சொல்கிறீங்க, குக்கரை எல்லாத்தையுமே குறை சொல்கிறீங்களே, எதையாவது ஒன்றா நிறைவாக பார்த்தீங்களா? எவ்வளவு நேரம் நமக்கு மிச்சமாகி இருக்கு. நேரம்ங்கிறது தானே கிடைக்காத ஒரு விஷயம். இப்போ இதெல்லாம் நேரம் மிச்சமானதுனால தான் எங்கள் அம்மா எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா எங்கள் அம்மா அடுப்படியில் தான் இருப்பாங்க, எப்பவுமே அடுப்புக்கிட்டே தானே இருப்பாங்க. அப்புறம் இப்போ பொங்கல் வந்துச்சுங்க. முதவெல்லாம் பொங்கல் வந்துச்சுன்னா வந்து எல்லாம் பொங்கல் வைக்கணும், எல்லாம் எடுத்து வைக்கணும், அப்புறம் வரவங்களுக்குலாம் சோறு போடணும். அண்ணன் சொன்னார் பிள்ளையார்லாம் தெரியுமா அப்படின்னு. அந்த மாட்டு பொங்கல் அப்போ அந்த பிள்ளையார் வச்ச சாணத்தை தான் அடுப்பெரிப்பாங்க. இன்னைக்கு மாடே இல்லையே, நாளைக்கு போய் மாட்டு பொங்கல் வைக்கிறது மாடே இல்லையே. நீங்க மாடு இருந்தா தானே சாணம் கிடைக்கும், சாணம் இருந்தா தான் நான் வாசல்ல பிள்ளையார் வைப்பேன், போய் பூசணிக்காய் பறிச்சுட்டு வருவேன், அந்த பூசணிக்காய் பூவை கொண்டு வைப்பேன். மாடே இல்லையே, நாளைக்கு போய் சாமி கும்பிடுறது. பட்டி பொங்கலெல்லாம் நான் பார்த்தேன், பல வருஷம் ஆச்சு, நான் எப்படி என்ற பிள்ளைக்கு சொல்றது? இன்னைக்கெல்லாம் எப்படி பொங்கல் இருக்குன்னா, இன்ஸ்டால பொங்கல் வச்சனா, இன்ஸ்டன்டா அப்டேட் பண்ணனா, அடுத்த வேலையை பார்க்க போய்கிட்டே இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா சுற்றுலா போகணுமில்ல. இந்த பாருங்க, என் கூட படிச்ச பாருங்களா, இன்னைக்கு எங்க இருக்கீங்க கேட்குறேன், மூணாறுல இருக்கேன்றான். பொங்கல் வச்சுட்டியான்ற, காலையில 6 மணிக்கே வச்சு அப்டேட் பண்ணிட்டு நீ இன்னும் பார்க்கலையான்றான். 6 மணிக்கே அவன் பொங்கல் வச்சு அப்டேட் பண்ணிட்டு மூணாறு கிளம்பிட்டான். அந்த காலமா இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள தான் இருந்துட்டு இருப்பான், அவனுக்கு மூணாறு போவான். அப்புறம் இந்த காலங்கள்ல தான் பொங்கல் ஆகட்டும் மற்ற பண்டிகைகள் ஆகட்டும் ரொம்ப சிறப்பா இருந்தது. பொங்கல் வாழ்த்து அட்டைகள் இல்லை, தீபாவளி வாழ்த்து அட்டைகள் இல்லைன்னு ஏங்குற நம்ம அந்த வாழ்த்து அட்டைகளை குப்பைகளாகத்தான் வீட்டில் சேகரித்து வைக்கிறோம். அதை யாரும் மனப்பூர்வமா அந்த வாழ்த்து அட்டைகளை பராமரிச்சுக்கிறேங்கிற பேர்ல வேணாம், நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணுங்க, பார்த்தா முகம் கொடுத்து பேசுற அளவுக்கு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணுங்கன்னா நாங்கள் உங்களை எல்லாம் ஃபேஸ்புக்கில் ஸ்டோர் பண்றோம்னா
பக்கத்து வீட்டுல இருந்தாலுமே ஏன் ஃபேஸ்புக்ல பேசுறோம்னா அப்பவே ஆல்ட் டிலைட் கொடுத்துடலாம். இல்லைன்னா நான் எப்படி டிலைட் கொடுக்கறது? இல்லைன்னா நான் எப்படி அப்புறம் டிலைட் கொடுக்கறது? அதனால ஈஸியா ட்விட்டர்ல போட்டோமா கிளம்பிட்டே இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இப்போ மொழி வளர்க்குறேன், இல்லை நான் பண்டிகைகளை வளர்க்குறேன், இதெல்லாமே பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எங்க தாத்தா பாட்டிகளை நாங்க யாருமே அனுப்புறதில்ல. முதியோர் இல்லங்களுக்கு, நானா நானி ஹோமுக்கு எங்களுடைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் யாருமே அவர்களை பெற்றவர்களையோ அல்லது தாத்தா பாட்டியோ அனுப்புறதில்ல. நாங்க அவங்கள பக்கத்துல தான் வச்சுக்கிறோம். இப்போ மருத்துவரையாக்கு தெரியும், கூட்டிட்டு வர்றது பேரம்பேத்தி தான் கூட்டு வருவாங்க. உண்மையை சொல்லுங்க, தாத்தா பாட்டியை யார் கூட்டிட்டு வரா மருத்துவம் பார்க்க? பேரம்பேத்திகள் தானே கூட்டிட்டு வராங்க. அப்பா அம்மா கூட்டிட்டு வர்றதில்லை, அதாவது மகனோ கூட்டிட்டு வர்றதில்லை. நாங்கெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கெல்லாம் தான் கொண்டு போய் அந்த காலம்னு பேசிட்டு அழகா கொண்டு போய் என்ன பண்றீங்க, நானா நானியில விட்டுட்டு வந்துடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு டாக்டிஸ் தெரியலன்னா எங்க கிட்ட கேளுங்க, டிப்ஸ் சொல்றோம் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு. வீட்டையும் பார்த்துக்கிட்டு அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு தாத்தா பாட்டி கூட ஸ்பெண்ட் பண்றோம்னா இன்றைய நவீனங்கள் வந்தது. எங்களுக்கு இணையம் வாயிலாக குடும்பம்னா என்ன, அடுப்படி வேணுமா வேண்டாமாங்கிற டிபேட் அமெரிக்காவில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே அதனுடைய தாற்பயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் முகநூல் இருக்கு, யூடியூப் இருக்கு. இதன் வாயிலாக எங்களை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்றைய காலத்துல தான் பண்டிகைகள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விரும்புகிறேன். நன்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாம் பசியோடு இருக்கீங்க, இருந்தாலும் சில செய்திகளை உங்களிடம் சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா, நான் தேடும் முன் கண்ணில் பட்டிடுவாய், நான் வாடும் முன் கண்ணீர் விட்டிடுவாய், உயிர் சிரசில் உனை வைத்து ஏற்றுகின்றேன், உலகத்தில் நீயொன்றே தாய் என்று போற்றுகின்றேன், குருவடி சரணம் திருவடி சரணம். இன்னைக்கு தை அமாவாசை, அழகா அவங்க பேசிட்டு போனாங்க. காயத்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்துல தான் அதெல்லாம் நடந்திருக்கு. இந்த காலத்துல ஒரு அபிராமப்பட்டர் இருக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு நிலவை வர வைக்க முடியுமா? அமாவாசை இன்னைக்கு இவங்கனால நிலவை வர வைக்க முடியுமா? முடியாது. அந்த காலத்துல இருந்த பக்தி, பண்பாடு, கலாச்சாரம் அதெல்லாம் நிலவை கூட வர வைக்க முடிஞ்சுது அவங்கனால. அவ்வளவு அழகா சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு நடுவராக ராமச்சந்திரன் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதுவே எங்களுக்கு சிறப்பு. அவர் அந்த காலத்துக்காரர். அதனாலதான் நல்ல ஒரு தீர்ப்பை முடிவெடுக்கிறத ஒரு அந்த காலத்துக்காரனாலதான் முடியுங்கிறனாலதான் அவரை நடுவர் உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் என்ற அணியில அண்ணன் அழகா பேசினார். எவ்வளவு அழகா சொன்னார். உலக்கை நான் என்னன்னு தெரியாது, எல்லாமே அம்மி எதுவுமே தெரியாது. இந்த காலத்து பொண்ணுகளுக்கு தெரியாத விஷயங்கள் அத்தனையும் சொன்னாரு. இவங்க சொன்னாங்க வாழ்த்தட்டைன்னு. அது வாழ்த்தட்டைங்கிறது அவங்க வேணா குப்பையில தூக்கி போட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க இந்த காலத்துக்காரங்க, அவங்களுக்கு அருமை தெரியாது. நாங்களெல்லாம் இன்றைக்கும் கூட அதை உணர்வாக உயிராக சேமித்து பீரோல வச்சிருக்கங்கம்மா. உங்களுக்கு அருமை தெரியலன்னு அதை விட்டுருங்க. நீங்க எல்லாம் தொலைக்காட்சியிலையும் வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு 2 பேர் வேலைக்கு போறாங்க. அன்னைக்கு ஒரு தீபாவளி அப்படின்னா எவ்வளவு சந்தோஷங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே என்ன கலர் துணி எடுப்பாங்க. நாங்க 5 பொண்ணுங்க ஒரு பையன், 5 பேருக்கு ஒரே சட்டை ஒரே பாவாடை. அதை தைச்சு அம்மாவே தைப்பாங்க. ஏன்னா 6 பேத்துக்கு டெய்லர் கிட்ட கொடுத்தா அப்புறம் அவங்க எங்க போறது? அந்த காலத்துல அந்த வறுமையில அந்த 5 பேர் அந்த ட்ரெஸ் போட்டு நின்னோம்னா நாங்க சகோதரிகள் அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு 1000 ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம டெய்லர் கிட்ட போய் தைக்கிறது இல்லை. அந்த சந்தோஷம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே மாவாட்டுவாங்க. அன்னைக்கெல்லாம் இட்லிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயங்க. யார் போய் மாவு கடையில் போய் 30 ரூபா கொடுத்து மாவு வாங்கினதா எனக்கு சரித்திரம் தெரியல. அம்மா அக்கா ஆட்டுவாங்க, நான் தள்ளி விடுவேன். அந்த மகிழ்ச்சியான நாட்கள் எல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. முறுக்கு சுடுறது, அம்மா சுட்டு அந்த டப்பால போட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் எடுத்து சாப்பிடுகிற காலம் இன்னைக்கு A to B வாங்கி சாப்பிடுறது இருக்குங்களா? இல்லைங்க. சத்தியமா சொல்லுங்க, உண்மை அதுதான். ஐயாவுக்கு அம்மாக்கள் தெரியும். காலையில கூட அம்மாவை நாங்க பார்க்க போகும்போது அம்மா சொன்னாங்க, அம்மா அந்த காலத்து பெண்மணி, அவங்க இன்னைக்கு நமக்கு வயிறார சாப்பாடு அவங்க தாங்க சமைச்சாங்க. இந்த காலத்து பெண்கள் யார்ட்டையாவது இன்னைக்கு மத்தியானம் ஃபுட்டு வேணும் இவங்க 50 பேத்துக்கு அப்படின்னு சொன்னா சமைப்பாங்களா?
யோசிச்சு பாருங்க, இவங்கள மாதிரி ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு கொண்டு வந்து வாசல்ல வச்சிருவாங்க. அம்மா தன்னோட கையால சமைச்சு இன்னைக்கு நமக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த காலத்துக்காரங்க. என்ன பேசுறீங்க? வக்கீல் அவங்க. எனக்கு ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. கண்ணதாசன் சொன்ன ஜோக் ஒண்ணு. மேலோகத்துல சொர்க்கத்துக்காருக்கும் நரகத்துக்காருக்கும் சண்டை வந்துச்சான். நடுவுல இருந்த சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு. அப்ப சொர்க்கத்துக்கார் சொன்னாராமா, நீங்க தான் இதை கட்டி கொடுக்கணும்னு. நரகத்துக்கார் சொன்னாராமா, இல்ல நீங்க தான் இதை கட்டி கொடுக்கணும். அப்போ சொர்க்கத்துக்கார சொன்ன உடனே நீங்க தான் கட்டி கொடுக்கணும்னு சொன்ன உடனே நரகத்துக்கார் சொன்னாராமா, நீ முடிஞ்சா பாத்துக்கோ அப்படின்னாராமா. அப்ப சொர்க்கத்துக்கார் சொன்னாராமா, சரி நான் ஒரு வக்கீல வச்சு இந்த கேஸ முடிச்சு விட்டுறேன் அப்படின்னாரமா. அது உங்களால முடியாதே அப்படின்னாரமா நரகத்துக்காரு. ஏன்னு கேட்டாராம் சொர்க்கத்துக்காரு, ஏன்னா உங்க ஆளுகள்லாம் இங்கதான் இருக்கிறாங்க, நீ யாரு எல்லா வக்கீலும் இங்கதான் இருக்கிறாங்க, நீ எப்படி வச்சு கேஸ் போடுவ அப்படின்னு. அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு என்னதான் பொய்யா புழுகுறாங்க. இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் ஆனா எல்லாம் கோயிலுக்கு போவாங்க, இன்னைக்கு கல்யாணம் ஆனா எல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க. கேட்டா அவன் செல்ஃபின் பின் நம்பர் சொல்ல மாட்டேங்கிறான். 3வது நாள் 6 லட்சம் கேஸ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு ஃபேமிலி கோர்ட்ல இருக்கு. அன்னைக்கு யாராவது தெரியுமா நமக்கு ஏதாவது டைவர்ஸ்னா தெரியுங்களா? எவ்வளவு அழகான இன்னைக்கு பாட்டெல்லாம் நம்ம கேட்க முடியுதுங்களா? அன்னைக்கு சாப்பிடவே வேண்டாங்க. உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தேன் விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கிளியே கண். பாருங்க, கூடையே பாடுறாரு அப்படின்னா இந்த காலத்துல நம்ம பாட முடியுமா சொல்லுங்க? எவ்வளவு கேவலமான பாடல்கள். நம்ம சினிமாவை உட்காந்து பார்க்க முடியுதுங்களா? ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியுதா? அன்னைக்கெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்தோம். ஒரு சின்ன கொலைனா நம்ம கத்துவாங்க, குழந்தைங்க அழுவாங்க, ஐயோ பேய் படம் அப்படின்னு. இன்னைக்கு 3000 நம்ம அதை பார்த்து பார்த்து பழகிட்டோம். 3000 கொலை செஞ்சாதான் அப்பா சூப்பர் படம் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு கொலை எல்லாம் சினிமாவை பத்தி தான் கத்துக்கிறோம். அன்னைக்கு ஒரு படம் பார்த்தோம்னா அந்த படம் உங்களுக்கு பாசமலர் மாதிரி ஒரு படம் இன்னைக்கு நீங்க 1000 படம் எடுக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சியை உங்களால பார்க்க முடியுமா? இல்லாமல் இருக்கலாம், ஆனா அதையவே ரசிச்சு நேசிக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க இல்லைங்களா? எத்தனை உறவுகளை சேர்த்து வைத்திருக்குது அந்த காலம். அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. வாசல் வழியா அந்த காலம், வாட்ஸ்அப் வழியா இந்த காலம். அப்பா ஒரு ரூம்ல ஹால்ல இருக்காரு, அம்மா கிச்சன்ல போன்ல பேசிட்டு இருக்காரு, பையன் மேல் மாடியில உட்காந்துருக்கான், உள்ள பெட்ரூம்ல. ஓகே டிஃபன் ரெடி, இருமா 5 நிமிஷம் கழிச்சு வரேன். என்ன டிஃபன் இன்னைக்கு? இதெல்லாம் குடும்பங்களா? அவங்க சொல்றாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரதே, இது ஒரு குடும்பங்களா? இது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரணுங்க, உறவுக்காரங்க வந்தாதாங்க அது குடும்பம். இல்லைன்னா எப்படிங்க அது குடும்பம்? இல்ல மாடு இல்லையா உங்களை வச்சிருக்கிறாங்கல்ல? மாடு இல்லை எங்களுக்கு, மாடையெல்லாம் வித்துட்டீங்களேப்பா, பிளாட் போட்டு வித்துட்டீங்கல்ல, லேண்ட் எல்லாம் வயல் எல்லாம் இல்லையே. இப்படி சொல்றாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஐயா சொன்னார் இல்லையா, எங்க அணியில பேசினவங்க சொன்னாங்க இல்லையா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பூவாடை வீசி வர பூத்தவர். என்ன பாட்டு போடுறாங்க? சேலையில வீடு கெட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னலில ஜாக்கெட் தைக்கவா. அப்புறம் ஜன்னல்ல எங்க வைக்கிறது? பின்னாடி வைக்கிறது. யார் பாக்குறது சொல்லுங்க? யார் பாக்குறது? நம்ம பார்க்கணும்னா எங்க வைக்கணும்? யாரோ பாக்குறதுக்கு பின்னாடி ஜாக்கெட்ல ஜன்னல் வைப்பாங்களாம். அப்புறம் யாரோ எட்டி பார்த்தேன்னு சொல்லி ஈவ் டீசிங்லாம் அவனை கொண்டே உள்ள போடுவாங்களே. இதெல்லாம் எதுக்குங்க? இன்றைக்கும் சரோஜா தேவி அம்மா இறந்தாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இன்றைய படங்கள்ல கூட சரோஜா தேவி அம்மாவோட சோப்பு டப்பா பேசப்படுகிறது என்றால் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நடிகை, அந்த கால நடிகைகளுடைய ஸ்டைல் தான் இன்னைக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க. ஆனா அன்றைக்கும் அவங்களுடைய நடிப்பு இன்னைக்கு நம்ம விரும்பி பார்க்கிறோம்னா அந்த காலத்தினுடைய சிறப்பை நம்ம யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போறாங்க, குழந்தைகளுக்கு அன்புனா என்னன்னு தெரியுது. ஒரு பையன் ஜெயில போயிருக்கான், சின்ன சிறுவன். அப்ப அன்னைக்கு ஒரு ஆசிரியரை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஜெயிலுக்கு போறாங்க. அவனை சிறையில கொண்டு போய் உள்ள போடும்போது அவங்க கேக்குறாங்க, இந்த குற்றத்தை யார் செஞ்சா, உன்னை யார் செய்ய தூண்டுனா அப்படிங்கும்போது அவன் சொல்றான், எங்க அம்மா அப்பா தான் அப்படின்னு. எங்காவது இந்த காலத்துல அப்படி சொல்லுவாங்களா? ஏன் அப்படின்னு கேட்டா, நான் எந்த தவறு செய்தாலும் என்னுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க, ஏன் என் பையனை அடிச்சிங்க? அந்த காலத்துல எல்லாம் அடி எத்தனை அடி வாங்கியிருப்போங்க.
நம்மளுடைய உடம்பின் தழும்புகள்ல பல தழும்புகள் ஆசிரியர் அடிச்ச தழும்புகள் தான் இருக்கும். இன்னைக்கு அடிக்க முடியுமா? மறுநாள் ஹெட் நியூஸா வந்துருவான் சன் டிவி இல்லையா? நம்ம பெற்றோர்களே அப்படிதான் இருக்கோம். குழந்தைங்களே அவ்வளவு இதா வளர்த்துரும். 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அந்த பையன் சொல்றான், என்னுடைய தாய் தகப்பன்ட்ட நான் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பையன் தான் பெருசு பெருசுன்னு வந்து எங்க அப்பா நான் தவறு செய்வதற்கு முழுமையாக காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் தான் சொல்லி ஒரு சின்ன பையன் கோர்ட்ல வந்து சொல்றான் அப்படின்னா இன்றைய வளர்ப்பு முறை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு மோசமான ஒரு வளர்ப்பு முறையா இருக்கு. வைரமுத்து கூட அழகா ஒரு கவிதை சொல்வார். அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போறாங்க, குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்ப படம் எல்லாம் வருது இல்ல உங்களுக்கு, பேட் டச் எது குட் டச், அந்த காலத்துல அதெல்லாம் இருந்துச்சுங்களா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டு வாசல்ல எல்லாருமே ஒன்னா படுத்திருப்பாங்க. உறவுகள் அதெல்லாம் தெரியாதுங்க, அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி வந்து காட்டுவாசிகளுக்கெல்லாம் அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. 9 மணிக்கு அப்பா சொந்தமில்லை, வைரமுத்தோட ஒரு கவிதையை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். 9:30 மணிக்கு அம்மா சொந்தமில்லை, ஆயாவும் தொலைக்காட்சியும் அசந்து தூங்கிவிட்டால் தூக்கத்தை தவிர உனக்கு துணைக்கு வர யாரும் இல்லை. வாயென்று கட்டி அடைக்க ஞாயிற்றுக்கிழமை வரும் மகளே கண்ணூரங்குன்னு சொல்லி ஒரு பாட்டு. எவ்வளவு பாருங்க, வாரம் ஃபுல்லும் உழைச்சி அவங்க கொண்டு வர காசுல நீங்க பொருள் கட்டடங்கள் தான் கட்ட முடியும், அன்பை கட்ட முடியாது. இல்லைங்கிறது என்னங்க? உணர்வுகளால் கட்டப்பட்ட வீடுங்க. வீடுதான் செங்கல்ல கட்டினது, இல்லம்ங்கிறது உணர்வுகளால் கட்டப்பட வேண்டும். அப்படி உணர்வுகளால் அவர்கள் கட்டிய வீட்டில் நாம் வசித்தோம் என்றால், ஒரு தாத்தா இருந்த அந்த வீடு தாங்க ஒரு மிலிட்ரி இருக்கு இல்லையா? எங்க போறதுனாலும் கேட்பாரு, எங்கம்மா போற, சைக்கிள் எல்லாம் கத்துக் கொடுக்கறது எனக்கு என் தாத்தா தான் கத்துக் கொடுத்தாங்க. எங்க பாட்டி எனக்கு வைத்தியம் கத்துக் கொடுத்தாங்க. வயிறு வலிக்குதா, விளக்கெண்ணெய் வயிற்றுல தேய். தலை வலிக்குதா, வெத்தலைய தலையில இங்க வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மை, சத்தியமான உண்மை. வெத்தலையை வந்து அந்த நுனி இருக்கும் இல்லைங்களா, இங்க ஒட்டச்சிருப்பாங்க. இது என்ன பாட்டி அப்படின்னு கேட்டா தலைவலிக்கு போடுறது. இன்னைக்கு அந்த மாதிரி பாட்டிகள் எல்லாம் நீங்க எங்கே கொண்டு விட்டு போட்டு எங்களை சொல்றீங்க? நானி முதியோர் இல்லமெல்லாம் எதற்காக வந்தது? உங்களுக்காக வந்தது. குழந்தை பிறந்த உடனே நர்சரியில, நர்ஸ் கையில் எடுத்த உடனே கொண்டே நர்சரியில விடுறீங்க. தவழ்ந்து வர்றதுக்கு முன்னாடியே கொண்டே ஸ்கூல்ல சேர்த்திடுறீங்க. அப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அதனால அந்த காலமே இனிமையானது. நீங்கள் பொய்யாக வேணா மற்றவர்களுக்காக பேசலாமே ஒழிய உண்மை அந்த காலம்தான். எங்க நடுவர் அவர்கள் நிச்சயமாக அவர் எங்களுக்கு தான் தீர்ப்பு வழங்குவார். மதுரையிலே பாண்டிய நெடுஞ்செழியன் சரியான தீர்ப்பு வழங்காததால் பட்ட துன்பத்தை எல்லாம் அவர் படித்து தெளிந்த தமிழாசிரியர் என்பதால் நிச்சயமாக தீர்ப்பு எங்கள் பக்கம் வரும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். 2 பேர் வந்து எல்லாரையும் அழுக புளிஞ்சு அழுக வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்குதான் பெருசுக்கு சவகாசமே கூடாதுன்னு நான் முதல்லயே சொல்லுவேன். தெரியாதனமா 2 பேரையும் நானே கூப்பிட்டு வந்துட்டேன். ஐயா, தெளிவாக யோசிச்சுக்கோங்க. சோறு இல்லாமல் இருக்கும்போது இருப்பது விரதம் அல்ல, அதுக்கு பேர் பட்டினி. தட்டு நிறைய சோறு இருக்கும் போதும் கண் முன்னாடியே இருந்தாலும் நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு ஒரு கொள்கையில் இருந்தீங்கன்னா தான் அதுக்கு பேர் விரதம். இன்றைய கால தலைமுறைகள் வந்து எத்தனையோ விஷயங்கள், ஆயிரம் விஷயங்கள் அவங்க முன்னாடியே கொட்டி கிடந்தாலும் எங்களுக்கு இதெல்லாம் தான் வேணும்னு பிக் பண்ணி செய்யறாங்க பாத்தீங்களா? அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் கொண்டாட்டம், அதுதான் பண்டிகைகளுடைய சிறப்பு. அண்ணன் வந்து பழசுன்னு பேசிட்டு குக்கர்ல பொங்கல் வச்சேன்னாரு. இன்னைக்கு 16-17 வயசுல இருக்கிற பிள்ளைங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா புடவைய கட்டிட்டு பெரிய மண்பானையில அவ்வளவு அழகா பொங்கல் வச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுதானே முக்கியம். இப்போ பின்னாடி அதாவது அழகாக தான் சொல்லுவாங்க, என்னன்னா நேற்று என்பது மறைஞ்சு போச்சு, இன்றைக்கு மட்டும்தான் நிஜம், நாளைக்கு கூட நிஜமே கிடையாது. நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றது எதுவுமே தெரியாது. இன்றைக்கு மட்டும்தான் நிஜம். இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்து மகிழ்ச்சி அடைய முடியாத வயிற்றெரிச்சல் இருக்கிறதையெல்லாம் நான் என்னன்னு சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. இந்த வயிற்றெரிச்சலுக்கெல்லாம் நீங்க ஐயாட்ட போய் எத்தனை ஜெலசல் வாங்கி குடிச்சீங்கன்னாலும், பாட்டலா குடிச்சீங்கன்னாலும், கேஸா குடிச்சீங்கன்னாலும் இந்த வயிற்றெரிச்சல் நிக்கவே நிக்காது. ஏன்னா இதெல்லாம் எங்களுடைய சாபம். என்ன சொல்றாங்க, நாங்க தான் இப்படி பண்ணிட்டோம், இன்றைக்கு இப்படி ஆயிருச்சு. எங்களை அந்த வழியில கூட்டிட்டு வந்ததே நீங்க தானம்மா. நீங்க தான் தடம் பார்த்து கூட்டிட்டு போனீங்க. அதுல இருந்து நாங்க பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் விட்டுட்டு போனதை கூட இன்னைக்கு ஒரு மிட் ரேஞ்ச்ல நடுப்புற ஒரு தலைமுறை அப்பாக்கள் பேண்ட் மட்டும்தான் போட்டாங்க.
இன்னைக்கு பையன் வேட்டி வேணும்னு வாங்கி கட்டுறான்னா இன்னைக்கு பழையதை நாங்க தோண்டி எடுத்துட்டு இருக்கிறோம் தான் அர்த்தம். எத்தனை பிள்ளைங்க வந்து நீங்க அதை ட்ரெடிஷ்னல் வேற மாத்தி இருக்கலாம். அண்ணன் சொன்னாரு மருந்து கூட பிள்ளைங்க பாவாடை தாவணி போட மாட்டேங்குது, சீலை கட்ட மாட்டேங்குதுன்னு. ஆமாங்க, பாவாடை தாவணியோடைய விலை என்ன, சுடிதாரோட விலை என்ன? சுடிதார் 400 ரூபாயில வேலை முடிஞ்சிரும், பாவாடை தாவணி 4000 ரூபாய். நடுவர்களே, பட்ஜெட் தாங்காதுங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் வண்டி ஓட்ட பழகிட்டோம், வண்டி ஓட்டுறோம், விமானம் ஓட்டுகிறோம். இழுத்து சொருகிட்டு விமானம் ஓட்ட முடியாது நடுவர்களே. அதற்கு பேண்ட் ஷர்ட் தான் சரியானதுன்னு போங்க. அதாவது காலத்தை காலத்தோடு நீங்க வந்து நாங்க முன்னாடி அப்படி இருந்தோம். 4 பேருசு அப்படியே எங்க ஊர் திண்ணையில எல்லாம் விநாயகர் கோயில் திண்ணையில உட்காந்துட்டு பேசும். நாங்கெல்லாம் அந்த காலத்துல நான் 2 பேருசு தான் இங்க தப்பிச்சு ஓடி வந்திருக்கு. அப்துல் கலாம் ரொம்ப அழகாக சொல்வார். இவங்க தான் சொன்னாங்க, முறுக்கு சுட்ட கதையெல்லாம் சொன்னாங்க. எங்க அம்மா அப்ப முறுக்கு சுடுவாங்க, எங்க அம்மா அப்ப சோறாக்கி தருவாங்க. அப்துல் கலாம் இவர்களுக்காகவே அப்துல் ரஹ்மான் ரொம்ப அழகாக ஒரு கவிதை சொல்வார். சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் ஓடி ஓடியே ரன் எடுத்து வீணாக போனாள் பெண் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதே வாய் தான் இப்ப இங்க முன்னாடி சுமதியமா பேசிட்டு போனாங்க இல்ல, இதே வாய் தான் ஓணத்தன்னைக்கு சாயந்தரம் என்கிட்ட ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பரவாயில்ல பிரியா, இல்லைன்னா இத்தனை பேர்த்துக்கு சோறாக்கி எங்க போய் என்ன பண்றது, என் போல என்ன பண்ண தெரியுமா, 40 பேர் நான் இது வெளியிலயே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓன சாப்பாடு 40 வெரைட்டி அம்பிரியா, உப்புல இருந்து ஊறுகால இருந்து தண்ணி வரைக்கும் எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. எடுத்து பரிமாறினதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு இதே வாய் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு. அது எங்க போய் நான் முட்டிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஹோட்டல் ஆர்டருங்கிறது முதல்ல வந்து பண்டிகைகளை அம்மாக்கள் வந்து கிச்சனுக்குள்ளேயே தான் கொண்டாடினாங்க. சமையலறை மட்டுமே தான் பெண்களுடைய விழா கொண்டாட்டங்களுக்கான இடமாக இருந்தது. போய் இன்றைக்கு அம்மாக்களை நாங்க ஹாலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம், ஹால்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போயிருக்கோம். ஹால்ல இருந்து மாலுக்கு கூட்டிட்டு போன பெருமை எங்களை தானுங்க சேரும். எத்தனை அம்மாக்களை வெளியில கூப்பிட்டு ஜாலியா பேரம்பேத்திகளும் சரி அம்மாக்களும் சரி எத்தனை பேர் நாங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். அண்ணன் சொன்னார் மாமியார் அடிச்சு போட்டாங்கன்னு. வீட்டுல வச்சுட்டு இருந்து மாமியார் அடிக்கிறதுக்கு பதிலா நானில விடலாங்க, எவ்வளவோ பிரச்சனை இல்லை, தப்பே இல்லை. அடிச்சவங்க மண்டை உடைக்கிறதுக்கு பதிலா நானில தாராளமா விடலாம். கண்ணதாசன்கிட்டே தான் நானும் வரேன். கண்ணதாசன் சொல்வார், மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் சொல்வேன்னுவார் கண்ணதாசன். எல்லாமே இருக்கும், மாற்றம் ஒன்று மட்டும்தான் என்றுமே மாறாதது. உலகத்தில் எல்லாமே எதுவுமே மாறாததில்லை, எல்லாமே மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனத்தின் உண்மை. இதை வந்து ஒத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு முடியவே இல்லை. அப்புறம் வந்து அண்ணன் வந்து ரொம்ப அழகா வந்து இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் ஸ்கூலுக்காகவே வந்து நேர்ந்து விட்ட மாதிரி வந்து ராமநாதபுரம்னு அவங்க ஊருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேற போட்டுட்டு போனாரு. அதே பொங்கல் வாழ்த்து நீங்க எல்லாம் வந்து விலைக்கு கடையில கொடுத்து காசு கொடுத்து 50 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபான்னு கொடுத்து வாங்கினீங்க. எங்க பையன் அழகா கேன்வால டிசைன் பண்ணி அவனுக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ அவங்களுக்கு அவங்களே டிசைன் பண்ணி பொங்கல் வாழ்த்துக்களை இன்னைக்கு நீங்க அப்துல் கலாம் கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பொங்கல் வாழ்த்து வேணுமா 5 செகண்ட்லயே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நீங்களும் பார்த்து சந்தோஷப்படலாம், ஊர்ல இருக்கிறவங்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பமாக மட்டுமே பாருங்க, அதை கொண்டு வந்து இதுக்குள்ளெல்லாம் சேர்க்காதீங்க. சோறு வடிக்கிறதுலையும் குழம்பு வைக்கிறதுலையும் கொண்டு வராதீங்க. அம்மா தான். 1000 பண்டிகைகள் வந்தாலும் 1000 டெக்னாலஜிஸ் வந்தாலும் அம்மா தான், அப்பா தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த புரிதல் இளைய தலைமுறையான எங்க கிட்ட நிறைய இருக்குது. உங்க தலைமுறை கிட்ட இல்லாததுனாலதான் நீங்க எங்க கிட்ட கடத்தல அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. ஏன்னா பாட்டு மட்டும்தான் விஷயம் இல்லை, இன்னைக்கும் தான் பாடுறாங்க. எத்தனை பாட்டு பாடுறாங்க, நல்ல பாடல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அதை பிக் பண்ணி எடுத்து பாடுறதுக்கு உங்களுக்கு வந்து மனசு இல்லை அப்படின்னு தான் சொன்னதுன்னு. ஏன்னா பழசுன்னு பேசின அண்ணன் தான் வந்து கேட்டீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் என்னென்னவெல்லாம் உண்டோ அத்தனையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில வந்துன்னு என்கிட்ட ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்து, கண்ணு நீ வரும்போது சாயந்தரம் வரும்போது இதுல ஏடிஎம் பின் நம்பர் மட்டும் மாத்தி கொண்டு வந்துரு அப்படின்னா போய் பேங்க்ல போய் பணம் எடுக்கணும், இல்லாட்டி மொடாவுக்குள்ள பணத்தை போட்டு அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கணும். துணி எடுத்து அயன் பண்ணி போட்டுட்டு வர்றீங்கல்ல, அதுவுமே வேண்டாம் தான். அப்படியுமே இருந்திருக்க கூடாது. அப்பெல்லாம் வந்து புளி மொடாவில் போட்டு சுத்தி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க எங்க பாட்டியெல்லாம். மொடாவில் போட்டு சுத்தி அப்படியே சுருக்கமா எடுத்து போட்டுட்டு வரணும். அதாவது இவங்களுக்கு தேவையானது மட்டும்
டெக்னாலஜி வைஸ் முன்னேறி இருக்கணும். இவங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் முன்னேறி இருக்கக்கூடாது. எவ்வளவு ஓரவஞ்சனை பாருங்க. இல்ல இத்தனை நேரம் இந்த பிள்ளைங்கிட்ட கேட்டார், புள்ளார் தெரியுமா புள்ளார் தெரியுமா, ஏன் 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு இதான் சாமி புள்ளாரு இப்படிதான் வைக்கணும் நீ சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை வச்சிருக்குமா வச்சிருக்காதா? வச்சிருக்குமில்ல. அந்த பரந்த மனப்பான்மை உங்ககிட்ட இல்லாமல் போனதன் விளைவுதான் இன்னைக்கு பழச தேடி தேடி குழந்தைங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வாய்ப்பை நாங்க எங்கள் தலைமுறைக்கு தர விரும்பவில்லை. எங்க கிட்ட என்னவெல்லாம் இருக்கிறதோ, அது டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, கொண்டாட்டங்களாக இருந்தாலும் சரி, அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு தான். அதை விட ஒரு படி இன்னும் அதிகமாக கொண்டாடுங்கள்னு சொல்லி கொடுத்து நாங்கள் வளர்க்கறதுனாலதான் இன்றைய தலைமுறை குழந்தைகள் இன்னும் பாவாடை சட்டையிலையும் சுத்துது, ஜீன்ஸும் போடுது. அதனால இன்றைக்கு மட்டுமில்லை, எப்போதும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு பண்டிகைகள் கொண்டாட்டம் நிக்கவே இல்லை. அப்படி பார்த்தா நீங்க பழைய காலத்துலதான் கொண்டாடுனாங்கன்னா இந்த 4 நாள் நீங்க லீவ் போட்டு கம்முன் வீட்டுல இருந்துருக்க கூடாது. நீங்க காலேஜுக்கு போயிருக்கணும், நீங்க கம்பெனி திறந்து வச்சு உட்கார்ந்துருக்கணும். உட்கார்ந்தீங்களா 2 பேரும்? இல்ல காலம் மாறினாலும், கோலங்கள் மாறினாலும், என்ன வேணாலும் மாறினாலும், பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் அந்தந்த காலத்தில் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.